மூணாவது குழந்தைக்கு முடியாது, அதுக்கு இடம் கிடையாது, அவ்வளவுதான் இவங்க உள்ள பிறந்த தாய்க்கே ஆபத்து அப்படின்னா ஒரு பெரிய பயம் உண்டாக்கப்படுகிற குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வமும் ஒரு தேவையும் இருக்கிறவர்களால் உள்ள முதல் குழந்தையும் இரண்டாவது குழந்தையும் ஆபரேஷன் நடந்துச்சுன்னா மூணாவது குழந்தைக்கு குழந்தை பெற்றுக்க முடியாது, கருத்துல பள்ளிகள் கட்டாயத்தை பேர் பண்ணி வச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்ப இதெல்லாம் மாற்றுறது நம்ம காத்துக்கிறது என்னன்னு கேட்டா அந்த அறிவு சார்ந்த நமக்கு மாற்றம் இப்படி ஒவ்வொன்றையும் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் இருக்கிறது, கல்வியில் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, சமூகவியல் இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, எப்படி நோய் நொடியை நட்டாம வச்சுக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிறது, எப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு இயக்கங்கள் இருக்கிறதுனால அவங்களே முறைக்கு முறைத்து அந்த அறிவு பெற்றவர்கள், மார்க்க அறிவு பெற்றவர்கள் மார்க்க இயக்கத்தை நடத்தணும், அரசியல் இயக்க அறிவு படைத்தவர்கள் அரசியல் இயக்கத்தை நடத்தணும், மருத்துவ அறிவு படைத்தவர்கள் மருத்துவ இயக்கத்தை நடத்தட்டும், கல்வி அறிவு படைத்தவர்கள் கல்வி இயக்கத்தை நடத்தட்டும். இப்படி ஆயிரக்கணக்கான இயக்கங்களின் தேவை நமக்கு இருக்கிறது. ஆனா இயக்கங்கள் உண்டாகிற போது நாம் அது விரும்புகிறோம், எனக்கு இது வேணும். ஆனா உண்டாச்சுன்னா ஏன் விருப்பம் வேணும்னா வர வர ஆதரிக்க நம்மள ஏன் ஆதரிக்கல, எதனால ஆதரிக்க மாட்டேங்க அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை. இயக்கங்கள் இன்னைக்கு உண்டாகுதில்லை. பல இயக்கங்கள் என்ன நிலையில இருக்கிறதா அவர்கள் ஒரு அஜெண்டா ஒரு இலக்கு ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு செயல்படுத்துவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ஒரு இயக்கமா உண்டாகுவது பிற இயக்கங்களை பொதுவெளியை விமர்சிப்பது, தேவையில்லாமல் குறை சொல்வது, தங்களை யாரும் பரிசுத்தமாக இல்லை என்று சொல்லி தங்களை உயர்வான மகத்துவத்தை காட்டுவதற்காக தங்களை சுற்றியிருப்பவர்களை எல்லாம் இழிவானவர்களாக சமூக நல்லற்றவர்களாக சித்தரிப்பது, இது போல ஒருவர் இன்னொருவரை வழிதீர்த்துக் கொள்வதன் வழியாகத்தான் அந்த இயக்கங்களின் மீது வெறுப்பு உண்டாக்கப்பட்டது. இயக்கத்தின் வெறுப்பு இயல்பா உண்டாகல, இயக்கத்தவர்களுடைய செயல்பாடுகளால் வெறுப்பு உண்டாயிடுச்சு. குறிப்பா ஒரு இயக்கத்தான் இன்னொரு இயக்கத்தாலும் சகோதரன் நம்ம முஸ்லிமே அவர் ஒரு வேலை செய்யலாம் நம்ம ஒரு வேலை செய்யலாம் அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் ஒருத்தர் ஒருத்தர் பகையாளிகளாக மாறி போனதன் விளைவில் தான் இயக்கத்தை பற்றி வெறுப்பு உண்டாயிருக்கிறது. நம்ம உடல் ஆயிரக்கணக்கான உறுப்புகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான செயல்பாடுகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு உறுப்பு செய்த வேலை இன்னொரு உறுப்பு செய்ததில்லை, கத்து செய்த வேலை மூக்கு செய்ததில்லை, மூக்கு செய்த வேலை யாருக்கு செய்ததில்லை. இதுக்கு தனி ட்ராக், அது தனி ட்ராக், இது தனி வேலை, அது தனி வேலை, எல்லாம் எல்லாவற்றுக்கும் ஒத்துழைப்பு தரும். எதுவும் எதையும் முறைக்கு கொண்டு நிற்பதில்லை. அப்படி நின்ற செயல்பாடு எல்லாமே நின்று போயிடும். மொத்த உடல் இயங்கணும்னா ஒன்று கொண்டு சப்போர்ட்டா இருக்கணும். நீ உடலே பாரு, நான் ஏழையை பார்க்கிறேன், தேவைப்பட்ட உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். உன் வேலை செய்யலாம் நான் தடுக்க மாட்டேன், என் வேலை செய்யலாம் நீ தடுக்க கூடாது. கெடுபடியா போகுது, நீ தலைக்கு போகுது, போகிற வழியில் பல உறுப்புகள் இருக்கிறது, அங்க போய் சேர்ந்த அந்த ரத்தத்தை போற வழியில் நான் தடுக்க மாட்டோமா, நீ போயிட்டு என்ன கிளாஸ் தான் போக பிரச்சனை இல்லை, அப்படித்தானே மூளைக்கு தானே போறேன், மண்ணை கபாலத்துக்கு தானே போறேன், காட்டுக்கு தானே போறேன், கட்டுக்கு தானே போ, நான் எந்த வழியும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு போவதற்கு சப்போர்ட் பண்ணுகிற பொழுது உடல் இயங்குகிறது. எப்பொழுது போகிற போக்கே தடை ஏற்படுகிறோம், உடல் இயக்கம் நின்று போகிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு போகிறோம் தடுக்கிறதா எடுத்து ஆகும், இயக்கம் கெட்டு போயிடும், நம்ம வாழ்க்கையை கேள்விப்படியா போயிடும். அந்த மாதிரி தான் இன்றைய இஸ்லாமிய சமூகத்துடைய நிலை, அந்த இயக்கங்களுடைய நிலை கேள்விப்படியாக மாறி சமூக அமைப்புகள் விமர்சனத்துக்குரியாக மாறி போயிருப்பதன் பின்னணிகள் பார்த்தா இயக்கத்தில் ஈடுபடுவதற்குரிய செயல்பாடுகள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வதும், ஒருவரை ஒருவர் தேவையில்லாமல் விமர்சிப்பதும், ஒருவரின் குறைகளை தோண்டி துருக்கி ஆராய்ந்து அதை பொதுவெளிகளை பரப்புவதும், தன்னை மட்டுமே தூயமாக காட்டிக்கொள்ள முயற்சிப்பதும், இது போன்ற மாற்றம் தருகிற கெட்ட தீய செயல்களின் வழியாகத்தான் இயக்கங்கள் வெறுப்புக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு தமிழக முஸ்லிம்களுக்கு இடையில தேவைப்படுகிற மிக முக்கியமான ஒரு கருத்து, மிக முக்கியமான ஒரு போதனை, மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், பிறரை பழிக்காதே, பிறரை வெறுக்காதே, பிறர் மீது அன்பு செலுத்து, அது முன்னியக்கத்தவனா பிழையக்கத்தவனா என்று பிரிவினை காட்டாதே என்று அன்பு செலுத்த வேண்டும் என்ற போதனை தான் இன்றைக்கு அத்தியாவசியமான போதனை. அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆளுநர் மற்ற எல்லாத்தையும் பேசுறாங்க, அறிவு சார்ந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா அடுத்தது நேசி, அடுத்தது அன்பு காட்டு, அடுத்தது பாசம் செலுத்து, அடுத்தது கூட ஓடி போய் நின்று அப்படின்றத சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த வெற்றிடத்தை நம்ம நிரப்பணும். இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அந்த வெற்றிடத்தை இழப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறான் என்ற உணர்வோடு உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள்.
நன்மைகளை நம் சமூகத்தில் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அறுவடை செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வரக்கூடிய நல்லவர்களை தந்தருவான கூறி நம்முடைய கேள்வி நிகழ்ச்சிக்கு நாம் போகலாம். கேள்வி கேட்க விரும்புகிறவங்க டோக்கன் வாங்கிக்கோங்க. டோக்கன்ல மொத்தம் 16 கேள்விகள். பெண்கள் தரப்புல 8 கேள்வி, ஆண்கள் தரப்புல 8 கேள்வி. மாறி மாறி கேட்கவும். டோக்கன் அமௌண்ட் எடுத்து சகோதரர். முன்னாடியா முன்னாடி கேள்வி கேட்க வைப்பாங்க, பின்னாடி டோக்கன் கொடுத்துருக்கோம், முன்னாடி நிறைய டோக்கன் வாங்கிடுவோம். முன்னாடி ஃப்ரண்ட்ல கேஸ் லைட்ஸ் முன் வரிசையில் இருப்பாங்க. கேள்வி கேட்கறது கையை கொடுத்தீங்கன்னா டோக்கன் கொடுத்துருவோம். கடைசியில் ஆண்கள் பெருந்த கடைசியில் கை கொடுப்பாங்க. கடைசியில் கேட்கிறவங்க முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணிடுமா? என் பேர் முகமது ரியாஸ். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் பேசினாரு, இப்ப மற்ற மதம் மாதிரி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி பிரிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஜாதி பிரிவு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்ப என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இப்ப வேற மதத்துல இருந்து நம்ம மதத்துக்கு ஒருத்தர் மதமாகி வராரு அப்படின்னாக்க, பேர் வந்து முகமது ரியாஸ் சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னாக்க, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சகோதரர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ஜாதி பிரிவினை கிடையாது, நமக்கு தெரியும். இப்ப பிறந்த சகோதரர் நம்ம மதத்தை தழுவுறாரு அப்படின்னா, அவர் வந்து அவருடைய பாண்டாக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஓரிரை அப்படிங்கிற கொள்கையிலேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. நம்மளுடைய கொள்கை ஓரிரைங்கிற கொள்கை, அதிலேயே ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. இப்ப அது வந்து புதிதாக ஏற்கிறவங்கள குழப்பாதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து ஜும்மாவுடைய நாள்ல வந்து இமாம் வந்து மெம்பர் போயிட்டு ஏறிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் மாமா சொல்றாங்க. அப்ப வந்து வியாபாரத்துல உள்ளவங்க வரணும் அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல அந்த மாதிரி வியாபாரத்துல உள்ளவங்க சீக்கிரம் வந்துருவாங்க. இப்ப வியாபாரத்துல உள்ளவங்க பள்ளியாசத்துக்கு கொண்டு வரணும்னா முன்னாடியே ஒரு மாமா சொல்லக்கூடாதா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. ஒரு ரியாஸ் ஒரு 2 கேள்வி கேட்கிறாங்க. ஏகத்துவம் ஒரே இறைவன் ஒரே வழிபாடு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நடைமுறையில் அதுக்கு மாற்றமாக
நம்மளும் சரி செஞ்சுக்கணும். நம்ம ஒரு வழியில ஒரு வழியை கடைபிடிக்கிறவங்களா மாறணும். அது நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும் அதான் நமக்கு தெரியாது. அதோட கையில இருக்கிறது. அப்ப அதுல போட்டு ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கிறதுல வர்றவருக்கு ஒரு தெளிவான கூட்டு காட்டி விட்டா முடிஞ்சு போயிடுச்சு. நீ ஏன் பக்கமா அல்லது அவர் பக்கமோ அப்படின்னு நம்ம யாரும் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல இந்த டீம் சரியா அந்த டீம் சரியா நீ யோசிச்சனா அது உங்களுக்கு தீர்வு ஒன்றும் இல்லை. சரியானது எதுவோ அந்த பக்கம் போ. சரியானது எது? சரியான ஆட்கள் இல்லை. அல்லாவுடைய மார்க்கம் சரியானது. நீ எந்த பக்கம் ஓடும் முடிவு எடுக்கணும்னு சொன்னா ஆட்கள் இருக்கிற பக்கம் ஓடுறத முடிவு எடுக்கிறத விட்டுட்டு அல்லாவுடைய மார்க்கம் சொன்ன வழிகளை பார்த்து அந்த பக்கம் ஓட ட்ரை பண்ணு. நீ அல்லாவுடைய வேதத்தை படி, குர்ஆனுடைய ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை படி, அது அல்லாவுடைய வேதத்தின் கருத்துக்களையும் ஹதீஸுடைய போதனைகளையும் படித்தோ கேட்டோ சிந்தித்தோ நீ அதை தெரிந்து கொண்டு அது எந்த ரூட்டில் பார்த்து அந்த ரூட்டில் போ. நீ ஆட்கள் பக்கம் சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து ஒரு சமூகமா சேர்ந்து அப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை. அது தேவையும் இல்லை. சரியான இஸ்லாம்ங்கிறது குர்ஆன்ல இருக்கிறது. சரியான இஸ்லாம்ங்கிறது ஹதீஸ்ல இருக்கிறது. இதில் யாருக்கா மாற்றம் இருக்குமா? எந்த பிரிவில் இருக்கிறவங்க கேட்டால் இதை யாரும் இருக்க போறது. இப்ப இதை சொல்லி நீ இதுக்கு பிறகு நீ சிந்திச்சுக்க. நீ குர்ஆன் படிச்சுக்க, உனக்கு எது சரின்னு பார்த்தா அதை தேர்ந்தெடுத்துக்க. ஒரு பேச்சுக்கு இந்த ரெண்டு டீம்ல இந்த டீம் சேர்ந்ததுதான் குர்ஆனுக்கு நெருக்கமா இருக்குது அப்படின்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா அந்த டீமோட சேர்ந்துக்க. ஏன்னா அதனால ரசூலுல்லாஹ் எந்த டீமுக்கு அதாரிட்டி கொடுக்கல. இன்னைக்கு டீமா 1000 டீமா பிரிஞ்சு இருந்தாலும் கூட எந்த டீமுக்கும் நேரடியாக குர்ஆன் எழுதும் ஹதீஸ் எழுதும் இந்த இடத்துல இவங்கதான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லல. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பொருந்தி கொள்ளப்பட்டவங்க யாரு? என்ன தீர இந்தல்லாஹ் இஸ்லாம். இஸ்லாம் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டிருக்கிறது. எது இஸ்லாம்? குர்ஆன் இஸ்லாம். எது இஸ்லாம்? நபிகளாரின் போதனை இஸ்லாம். நீ இஸ்லாமுக்குள்ள வந்திருக்கனா குர்ஆனுக்குள்ள போ, ஹதீஸுக்குள்ள போ, அதிலிருந்து நீ ஃபாலோ பண்ணிட்டு போ. அவரை இவர்கள் ஆட்கள் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சா தேவையில்லாத சிக்கனத்துல தான் போய் முடியும். யாரு சரி யாரு தவறுன்றத பார்த்து ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது ஒரு பெரிய குழப்பத்துல தான் போய் முடியும். ஆட்களை சரி பார்ப்பதை விட சரியானது கையில் இருந்து அதன்படி நடந்துக்கேன்னு சொல்லி இதை விவரமாக உதாரணங்களோடு சான்றுகளோடு புரிய வைக்க வேண்டிய விதத்துல இஸ்லாத்திற்காக வரக்கூடிய மக்களுக்கு இதை நாம் புரிய வைக்கணும். இதுதான் நம்முடைய பிரதான வேலையா இருக்கணும். இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய நாள் வரக்கூடியவர் தெளிவான பாதையில் இருப்பார். அதே வேளையிலே அவர் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வார். இதை விட்டுவிட்டு ஆட்களை பார்க்க நாங்களா நீங்களான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா ஒரு வாரத்திலிருந்து தீர்வு கிடைக்க போறது இல்லை. இரண்டாவது முழுக்க 100% விடைகள் இல்லாத தவறுகள் இல்லாத முழுக்க முழுக்க சரியானதை மட்டுமே சொல்லக்கூடிய டீம் என்று எந்த டீமும் ஒரு கிடையாது. எந்த டீமா இருந்தாலும் அந்த பிழை இருக்கு, தவறு இருக்கு. அது எவ்வளவு பெருமைன்னு சொல்லிட்டான்னு சொல்லலாம். எவ்வளவு ஆராய்ச்சியில கலந்தவங்களா இருந்தாலும் சொல்லலாம். எவ்வளவு மார்க்கத்தை படிச்சு 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 அதுல விஞ்ஞானம் போகணுமா, அறிவியல் போகணுமா, வேற வேற விஷயங்கள் தத்துவார்த்தங்களை மக்களுக்கு சொல்ற டீமா இருந்தாலும் சொல்லலாம். 100% பெர்ஃபெக்டான டீம் ஒன்றும் வளர்ந்தது கிடையாது. எங்க போனாலும் பஞ்சாயத்து இருக்கிறது, எங்க போனாலும் அழுக்கு இருக்கிறது, எங்க போனாலும் பிழைகள் இருக்கிறது. அதனால டீமை தேடிட்டு போகாதீங்க, மார்க்கத்தை தேடிட்டு போகிறது அறிவுரை வழியாக அவர்களுக்கு ஏற்படுகிற குழப்பத்தை நாம தணிக்க முயற்சிக்க வேண்டும். இதுதான் ஒரு தீர்வாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு இமாம் மெம்பர்ல ஏற்ற பிறகு வாங்க சொல்றாங்க. இப்ப நம்ம வியாபாரத்தில் இருக்கிறோம். வாங்க சத்தம் கேட்ட உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போனோம்னா நம்ம தாமதம் ஆயிடுது. இமாம் மெம்பர்ல ஏறிக்கிறாரு. அப்போ அந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடியே நம்ம பள்ளியில் போய் உட்காரணும்னு சொன்னா முதல்ல போய் ஒரு வாங்க சொல்லிட்டோம்னா இமாம் மெம்பர்ல ஏறதுக்கு முன்னாடி ஒரு 4 நேரத்துக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வாங்க சொல்லியாச்சுன்னா ஒரு தொழில் டைம் ஆகிட்டு சொல்லி கிளம்பி வந்துடும் நானே. அப்படி தயாரிப்புகளை ஏற்படுத்தி அப்ப அந்த அளவுக்கு ஒரு சும்மா அவ்வளவு கூடுதலாக வாங்க சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க சொல்றபடி லாஜிக் படி தர்க்கப்படி செஞ்சா ஓ ஏன் செய்யாம என்ன செஞ்சா என்ன மக்களுக்கு நல்லது தானே, முதல்ல தயாராகிறதுக்கு எல்லாம் வசதியா இருக்குமே சொல்லிவிட்டு ஒரு தர்க்கப்படி ஒரு நியாயமாக இருந்தாலும் கூட மார்க்க விஷயங்களில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிக்கிற விஷயங்களில் என்னுடைய சொந்த அறிவையோ அல்லது என்னுடைய சொந்த லாபங்களையோ நலன்களையோ நான் அதில் உழைத்து சிந்திக்கவே கூடாது. அல்ல என்று சொன்னா அதுதான். சில நேரத்தில் என் பார்வையில தவறாக தெரியும். அப்படி தப்பா இல்லையா சொல்ல போறது இல்லை. அப்படி நம்ம சிந்திச்சு பார்த்தா எதுவும் கிடைக்கல. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன்.
அவர் பல்வேறு கட்டளை அப்படியே வந்து செய்யறார். லேசா அதை அமுகணும். ஆனால் நம்முடைய கட்டளையோ நம்முடைய வழிகாட்டுதலோ இல்லாத அமலாக அந்த அமல் இருந்தால் ஒவ்வொருத்தும் அது அல்லாஹ்விடத்தில் நிராகரிக்கப்பட்டுவிடும். தூக்கி கசைக்கு மூஞ்சில் எடுத்துவாங்களா, எதுக்கு இதை செஞ்சதில்ல கேள்வி கேட்பான். நான் சொல்லாமல் செய்யறது ரைட் கண்டது யார், நன்மை கண்டது யார் அப்படின்னு அல்லா மக்கள் கேள்வி கேட்பான் என்று மார்க்கம் சொல்லிடுச்சு. என்ற காரணத்தினால நமக்கு அது ஒரு வசதியா இருந்தாலும் நாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது மார்க்கம், அது ஒரு வெளிப்பாடு. மார்க்கத்தை சொல்லுகிற அதிகாரம் அல்லாஹ்வும் தூதரின் வழியாக மட்டும்தான் நமக்கு கிடைக்க முடியுமே தவிர வேற எந்த வழியிலும் கிடைக்க முடியாதுங்கிற காரணத்தினால் நபிகளார் காட்டிய அடிப்படையில் ஒரு ஜும்மாவிற்கு ஒரே ஒரு பாகம் மட்டும்தான் நாம சொல்லணும். அதுக்கு முன்னாடி எந்த பாகம் நாம சொல்ல முடியும். பெண்கள் பகுதி டோக்கன் நம்பர் 2. பாருங்க, இரண்டாவது டோக்கனையா வச்சிருக்கீங்க. மைக் வேலை செய்யா? அதை அனுமதிக்கிறேன். ஓகே. अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்துக்கு சோதனை கூடாது. அதனால மனிதன் நமக்கு பல்வேறு சோதனை கூடாது. இதுக்காக வீட்டில் உள்ள தண்டனையாக வந்து மனிதன் கண்டிப்பாக தரலாம். ஓகே. ஆனால் வந்து சோதனை கூடாது பல்வேறு சோதனை கூடாது. கொஞ்சம் மைக் கொஞ்சம் தள்ளி வச்சு பேசுங்க. கொஞ்சம் தள்ளி வாயை தள்ளி வச்சுக்கலாம். சத்தம் வருது, அவன் புரிய மாட்டேங்குது. எக்கோனால மகால எதிர்வினால புரிய வயர் மனுக்கு வயர்லெஸ் சரியில்லை. காரணம் சரியில்லை. அது இருக்குது சவுண்ட் வேலை தான் வருது. உலகத்துக்கு ஒரு சோதனை கூடாது. அதனால மனிதர்களை நாம் வந்து பல்வேறு சோதனை கூடாது. நமக்கு நம்ம சோதிக்கப்படுறதுக்கு தகுந்த நம்ம ரைஸோ தண்டனையோ மறுபடியும் கிடைக்கும். ஓகே. ஆனால் வந்து சிறு குழந்தைகள் சின்ன குழந்தைகள் 10 மணியான குழந்தைகள் வந்து மறுமையில் வந்து அவங்களுக்கு கேள்வி கணக்கு கிடையாது, நன்மை தீமை கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க எக்ஸாம் அளவுக்கு வந்து மனிதர்களால் சிதைக்கப்படுறாங்க, வந்து ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது எதுக்காக சோதிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு அடுத்து சின்ன டவுட், ரெண்டாவது சின்ன டவுட்டு, அண்ணா வந்து சீரோட படிப்போம், உண்மையாக படிப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணாப்படான்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது பிறகு வந்து மனிதர்கள் வந்து கூடாகும் சீராகும் இல்லை மூணு போனதான் அந்த மாதிரி படிக்கப்படுறாங்க. எல்லாம் சோதனைக்காக படிக்கப்படுறாங்க. நன்மை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் இந்த சீராக படிக்கணும் அப்படின்ற வார்த்தைக்கு முரணான ஒரு விஷயமா இருக்கு. அந்த ஆப்போசிட்டாக அந்த மாதிரி இருக்கிறது ஏதாவது ஒன்று ரொம்ப அவங்க டிஃப்ரெண்டாக இருக்காங்க இல்லையா? அது செம்மையாக படிக்கணுன்ற வார்த்தைக்கு டிஃப்ரெண்டாக இருக்காங்க. அதுவும் ரெண்டு கேள்வி கேட்கறாங்க. முதல்ல என்ன கேட்கறாங்கன்னா, அல்லாஹ் வந்து உலகத்துல ஒரு சோதனை பிரமாணம் தான் வச்சிருக்கான். ஆனால் சிறு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த சோதனை இல்லை, கேள்வி கணக்கு கிடையாது. அவங்க செய்யக்கூடிய பாவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அந்த சின்ன குழந்தைங்களே சோதிக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்களே மறைக்கப்படுறாங்க, சின்ன குழந்தைங்க உணவாக்குறாங்க, சின்ன குழந்தைங்க ஆக்சிடென்ட்ல மரணிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சின்ன குழந்தைங்க சந்திக்கிறாங்க. அது என்ன அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நாம மனசுல பதிய வச்சுக்கணும். எதுவா இருந்தாலும் உலகத்தில் அல்லாஹ் நடத்துகிற எல்லாம் அல்லாஹ்வுடைய பேர் அறிவின்படி நடக்கிறது. அல்லாஹ்வுடைய பேர் அறிவுக்கு எந்த குறையும் இல்லாத வகையில் தான் எல்லாம் நடக்கிறது. அதுல எந்த மாற்றத்திற்கு நமக்குள்ள வரக்கூடாது, வர முடியாது. எதை செஞ்சுட்டாலும் முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ குழந்தைகளுக்கு என்ன, அவங்களுக்கு தான் ஒன்றுமே என்ன, குழந்தை பருவத்திலே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப அந்த குழந்தை பருவத்தில் கொடுக்கப்பட்ட சோதனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்விப்படுதுல. இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த குழப்பம் தீர்ந்தது. எப்படி அவர்களுக்கு நிகழ்த்தப்படுகிற அந்த நிகழ்வுகளிலும் அவர்களுக்கு அது அல்ல, அவர்களை சுற்றி இருப்பவர்கள் அவர்களை பராமரிப்பவர்களுக்காக புரிஞ்சுக்குங்க. குழந்தைக்கு ஒரு நோய் ஏற்படுது, பிறந்த குழந்தை நோயாக ஏற்பட்டுருக்குன்னா அந்த குழந்தை அதை புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண போவதில்லை, குழந்தை அதை உணர போவதும் இல்லை.
நல்ல மூமின்களா மாறுறாங்களா இல்ல அல்லது மாறுபட்டு விலகி போயிடலாம்னு சோதிப்பதற்காக, நம்மை சோதிப்பதற்காக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவங்க மறுமையில இதனுடைய எந்த பலன்களையும் அவங்க அனுபவிக்க போறதில்லை. ஒரு துன்பமே ஏற்பட்டிருந்தாலும் அந்த துன்பத்திற்கான பிரதிபலனாக மறுமையில் குழந்தைகளுக்கு நன்மை கொடுக்கப்பட போவதில்லை. ஒரு நன்மை கிடைத்திருந்தாலும் அவருடைய பிரதிபலனை நாளை மறுமையில அவர்கள் அனுபவிக்க போறதில்லை. அதனால அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்டு கொடுத்திருக்கிறாரு. அவருக்கு பல நிகழ்வுகள் நடக்கும். அந்த நிகழ்வுகள் யாருக்காக அவரை சுற்றி போயிருக்காங்க. ஏன்னா அவருக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இல்லை, சிந்தனை தெளிவே இல்லை. அப்படின்ற பட்சத்துல அவரை எப்படி கொஸ்டின் பண்ண முடியும், அவருக்கு எப்படி பரிசு கொடுக்க முடியும்? இது அவருக்கானது அல்ல, அவரை சுற்றி போவதற்கானது என்று நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா சோதனை தான். ஒன்னொன்னு ஒரு மாதிரி சொல்றேன், என்னுடைய தகவலால் மரணிப்பது அவருக்கு மட்டுமானதல்ல, எனக்கான சோதனை ஒரு அடங்கியிருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லி சொன்னா இந்த குழப்பத்துக்கு நமக்கு விடை கிடைத்துவிடும். ஒண்ணு. ரெண்டாவது சிறந்த படைப்பாளர் சொல்லும் பொழுது சிறந்த படைப்புக்கு முரணாக ஊனமா பிறக்கிறாங்க, கண்ணில்லாம பிறக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சிறந்த படைப்பு அப்படிங்கிற அந்த பண்புக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. எதிரானது இல்லை, அதுவும் சிறந்த படைப்புகளை காட்டுறதுதான். நீங்க நல்லா சொன்னீங்க, இப்படி முழுசா படைக்கிற படைப்பு மட்டுமே சிறப்பு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. நம்ம பார்வையில இதுதான் சிறப்பு, இதுதான் சரி, இதை தாண்டி சரியில்லைன்னு பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டதுனால இந்த கேள்வி வருது. அல்லாஹ்வுடைய சிறப்புங்கிறது இந்த தோற்றத்தில் மட்டுமல்ல, இந்த வடிவத்தில் மட்டுமல்ல, இந்த பண்பில் மட்டுமல்ல, கூட எல்லாம் சேர்ந்ததுதான் அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு தான். அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு மேல கண்ணை வச்சா கண்ணை பார்க்க வச்சா, அதுக்கு மூக்க வச்சா மூக்க உணர வச்சா, அதுக்கு நாட்டை வச்சா நாட்டை ருசிக்க வச்சா, இது மட்டுமே அல்லாஹ்வுடைய சிறந்த படைப்பு அல்ல. இதை தாண்டி உள்ளுக்குள்ள செயல்படக்கூடிய செயல்பாடுகளாக இருக்கட்டும், அவருடைய உள்ளத்தில் எழக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய நற்குணங்கள் செய்திய உலகளாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைக்கு தான் அதுதான் சிறந்த படைப்பாளர் பேரு. படைப்பு என்பது வெறும் வெளிப்புற தோற்றத்துக்கு மட்டும் வைக்கப்பட்ட சொல்லல, சிறந்த படைப்பு என்பது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இப்ப இந்த சிறந்த படைப்பை பல்வேறு வகைகளில் நல்லா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம்? பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமான நம்ம எதெல்லாம் ரசிக்கோ அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோடு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அதன் வழியாகவும் தன் சிறந்த படைப்பை வெளிப்படுத்துகிறான். இன்னும் சில நேரங்களில் எப்படி தன்னுடைய சிறந்த படைப்பை வெளிப்படுத்துறான்னு கேட்டா, ஒன்றை எடுக்கிறான், இன்னொன்றை பிளஸ் பண்ணான், அதுலேயும் தன்னுடைய சிறப்பை வெளிப்படுத்துறான். உதாரணமா கண்ணில் அவங்களே எல்லாம் திறக்கலாம். கண்ணில் அவர் வந்து பார்க்கவே இல்லை, மேலோட்டமா பார்த்தா அந்த சிறந்த படைப்பை பொறி இருக்க மாதிரி தெரியுது. இல்லை, அவருக்கு எதுல மிஸ் பண்ணணும் அதை பிளஸ் பண்ற வேலைகளை அவன் உடம்புக்குள்ளே வச்சு அல்லா கொடுத்தாங்க. காதுக்குன்னு ஒரு கேட்கும் திறன் இருக்கிறது, அறிவுக்குன்னு ஒரு ஏற்கும் திறன் இருக்கிறது. இந்த கண்ணை எடுத்தவங்களுக்கு காது திறனையும் அறிவு திறனையும் சாதாரண மனிதர்களை எல்லாம் பல மடங்கு கூட கொடுத்து அப்ப எவ்வளவு சிறப்பான படைப்பார்னு நம்ம செஞ்சு வைக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி பாருங்க, டக்குனு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டறியாத ஒருத்தர் நம்ம வீட்டுக்குள்ள நடந்து போனோம், நம்ம பேரை சொல்லி வாங்குங்கிற சலாம் கூட சொல்லல, இரும கூட செய்யல, நம்ம நடந்து போற ஸ்டெப்பை வச்சுக்கிட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் வரலாறு உணர்ந்து கொள்றாங்க. கண்ணே தெரியல எப்படி கிரகிக்கும் திறனாக இவ்வளவு பிரபாரமான படைப்பு ஆச்சரியப்படுகிறாங்க. அவருடைய கேட்கின்ற ஒரு கேட்டாலும் அப்படி மனசுல வச்சுக்கிறாரு, ஈஸியா அவங்களுக்கு மறக்கிறது இல்லை. நம்ம எழுதி வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பார்க்கறதுனால எழுதிதான் வச்சிருக்கவன் வேற எடுத்து பார்த்துக்கலாம்னு எழுதுறது கூட மறந்து சொல்றோம். அவங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கொடுத்ததுனால எதையெல்லாம்
கண்ணை கொடுத்தவனுக்கு வேறொரு குறையை கொடுத்தான். இந்த மாதிரி எல்லாம் பேலன்ஸா சிறந்த படைப்பு என்று எந்த குறையும் வைக்காமல் தான் எல்லா படைப்புகளையும் வந்தான் படைத்திருக்கிறான் அப்படிங்கிற அறிவு நமக்கு எப்ப கிடைக்கும்னா இந்த குறைபாடுகளை சிந்தித்து அவர்கள் இருக்கிற நிறைகளை நாம் பார்க்கும்போது கிடைக்கும். எனவே அந்த சிறந்த படைப்பாளர் என்பது ஊனமுற்ற படைப்புகளினால் அந்த பண்பு அடிவிட்டு போயிடாத அது மேலும் வலுப்பெறும் என்பதை நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக கேள்வி நம்பர் 3 ஆண்கள் பகுதி. கொஞ்சம் அமைதியாக இருக்குங்க. கேள்வி வந்து உங்களுக்காக மட்டுமல்ல, உங்களோட கேள்வி இன்னொரு கேள்வியாக கூட இருக்கலாம். அதனால கொஞ்சம் அமைதியாக இருங்க. டோக்கன் நம்பர் 3 ஆண்கள் பகுதி. இந்த தற்சார்பு நிலத்தில் பிரச்சனாவளியும் நிஜீவமதிப்பு பிரச்சனாவளியும் இது மாதிரி இருந்து எப்படி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஜனமே பயன் பண்ணிட மாட்டோம். அது ஏன்னு தெரியும். ஆனால் நிறைய பயன் ஜிம்மாவை தம்பி தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை எப்படி மக்கள் பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க. அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிறத எந்த ஒரு ஜிம்மாவும் சொல்ல மாட்டாங்க. வெளியில் வேலை சொல்லுவாங்க அப்படின்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா தாடி வருது. பயன் பண்ணக்கூடியவர்கள் தாயாக இருக்கட்டும் அவெல்லாம் பார்த்தீங்கன்னா தாடி இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக வச்சுருக்காங்க. மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க பயன் பண்ணுறாங்க. இதுதான் சொல்லுவாங்க அடிப்படை சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாடி கொஞ்சமாக வச்சுருக்கீங்க. அவங்க கொஞ்சமாக வச்சுருக்காங்க. எனக்கு அதே மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க பயன் பண்ணுற தாய் தான் அவங்க புரியாத மாட்டோம். அவங்க அந்த மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு அதை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கேள்விகள் வந்து இருப்பாங்க. அதனால் நவீனாசிரியருக்கு தாடி வச்சுருக்காங்க. நான் கேட்ட நேரத்தில் வந்து நவீனாசிரியர் பேசும்போது தாடி வந்து அசைக்கும் அப்படின்னு திருப்பி வந்து கண்டிப்பாக அப்போ எந்த அளவுக்கு தாடி வரணும்? ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க. முதல்ல என்ன கேட்கிறாங்கன்னா இந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் எழுதுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேட சொல்லி அதுக்கான வழிமுறைகளை பயான்கள் அதிகமாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு கேட்குறாங்க. அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் குறை அவங்க சொல்றது உண்மைதான். எல்லா நேரங்களும் அதிகமாக ஒரு நல்ல போதைகளை பற்றியோ நற்குணங்களை பற்றியோ வழிபாடுகளை பற்றியோ அல்லது தீமைகளை பற்றியோ பேசுகிற அளவுக்கு இவர்களுடைய தஜ்ஜாலுடைய மதிப்பு குறித்து அதிகம் பேசப்படவில்லை. அது பேசக்கூடாதுங்கிற நோக்கம் இல்லை. பேசுவதற்கான அதிக தகவல் இல்லாமல் கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். ஏன்னா சுற்றுலா வந்து சொல்ல முந்தைய நபிமார்கள் சொல்றாங்க. நூலைசா அதுக்கு பிறகு எல்லா நபிமார்களுமே தஜ்ஜாலுடைய குடும்பத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பெரிய குடும்பமாக இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எச்சரிக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் அது சொல்லப்படணுங்கிற மாற்றுக்கிறது இல்லை. எச்சரிக்கைகளை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துறாங்கன்னு கேட்டா அதிகமாக உரை நிகழ்த்தி அதிகமாக பயான் செய்து
சில பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா வளர்தல் அப்படின்னா வெட்டவே கூடாது, வெட்டுனா வளர்ச்சிக்கு எதிரானது, வெட்டிட்டோம்னு சொன்னா அவர் வளர்க்கலன்னு அர்த்தம். இப்ப கேட்கலாம் இல்ல கேட்கல உங்களுக்கு ஒரு விஷயம். சரி சரி பாருங்க நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே இப்ப கேட்கலாம் சொல்லுங்க. ஓகே அப்போ வளர்ப்படுதல் சொன்னாங்களே, வளர்த்தல் அப்படின்னா வெட்டுதல் அதுக்கு முரணான, வெட்டிதான் வளர்க்கணும் அர்த்தம் என்று ஒரு சாதனை புரிந்து கொண்டு அவங்க வெட்டவே கூடாது, தாடியை வளர்க்கணும், தாடியவே வச்சிட வேண்டியது கூட நிர்மணித்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்காங்க. இது ஒரு வகையான கேள்வி. அது புரிந்து கொண்டு அவர் புரிந்து கொண்டு எடுக்கவே வேணாம். அதுக்கு இன்னொரு சாதனை பதில் என்னவா இருக்குன்னு கேட்டா, வெட்டுதல் என்பது வளர்த்தலுக்கு முரணானது இல்லை. உதாரணமா இப்ப வேற சீக்கிரம் ஒப்பீடு பார்ப்போமே, இப்ப முடி வளர்க்கணும்னு சொல்லி சொல்றோம். நம்ம எல்லாருமே முடி வளர்த்துக்கிட்டா தலைமுடி வளர்த்துட்டு இருப்போம், தாடியை விடுவோம், தலைமுடி வளர்க்கிறோம், செடி வளர்க்கணும்னு சொல்றோம், வளர்க்கிறது தானே. இதுல நம்ம வெட்டாம இருக்கிறோமா? வெட்டவும் செய்கிறோம், அதே நேரத்தில் வளர்ப்பதாகவும் சொல்லுவோம். வெட்டுதல் என்பது வளர்ச்சிக்கு முரணானது இல்லை. வெட்டுதல் முடிய வெட்டுறதுனால முடிய வளர்க்காம விட்டுட்டே இல்லை, முடி இப்போ வெட்டினா இருக்கேன் ஆனா வெட்டியே வச்சிருக்கேன். எனக்கு எது தேவையில்லைன்னு நினைக்கிறோம் அதை வெட்டிட்டேன், எது தேவையானது நினைக்கிறோம் அதான் வச்சுக்கிட்டேன், எது அவசியமற்றது எதை வெட்டினா அறமாக இருக்கும்னு நினைக்கிறோம் அதை வெட்டிட்டேன், எதை வெட்டினா அசிங்கமா போயிடும் நினைக்கிறோம் அதை வெட்டாம வச்சுக்கிட்டேன். அப்ப வெட்டுதல் என்பது வளர்த்தலுக்கு முரணானது. வெட்டி வெட்டி வளர்க்க முடியும், செடிகளை வெட்டி வெட்டி தான் வளர்க்கிறோம், தலைமுடியை வெட்டி வெட்டி தான் வளர்க்கிறோம். அது மாதிரி தாடியையும் நாம் வளர்க்கிறோம் என்றால் வெட்டுதல் என்பது வளர்ப்பதற்கு முரணானதல்ல, வெட்டி வெட்டி வளர்த்து கொண்டே இருக்கிறோம். வெட்டினா எப்போ வளர்க்கலன்னு சொல்லணும், ஒட்டு மொத்தமா வெட்டி எடுக்கணும். ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அப்ப நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வளர்க்கல. மொட்டை எடுத்துட்டோம்னா யாரும் முடி வச்சிருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒட்டுமொத்த தலைமுறையை நீக்கிட்டா அப்ப அதை வார்த்தை பொருந்தாது. இப்ப தாடியை பொறுத்த வரைக்கும் வளர்த்தலும் வெட்டுதலும் முரணானது இல்லை, வெட்டிக்கொண்டே வளர்த்து கொண்டும் இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, அதை 2 வாசகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, எந்த 2 வாசகம்? தாடி சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ் எல்லாமே மீசை சம்பந்தமானதோட சேர்த்தே வருகிறது. எப்படி வருது? அதனுடைய அளவு குறித்து நமக்கு சொல்லப்படலை, இவ்வளவு நீளம் இருந்ததுன்னு சொல்லப்படலை, கைப்பிடி அளவுக்கு இருந்துச்சுன்னா சொல்றாங்க, அதுக்கெல்லாம் இந்த ஆதாரம் இல்லை. தாடி என்பது மீசையை விட பெரிதானதாக இருக்க வேண்டும். ஏன்னா மீசை கட்டிக்கு தாடி வளர விடப்பட்டிருக்குன்னு சொன்னா ரெண்டுக்கு இடையில ஒரு தொடர்பு இருக்கு, 2 வாசல்களுக்கு இடையில ஒரு நெருக்கம் இருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மீசையை விட பெரிதாக வைத்திருக்க வேண்டும், தாடியை விட சிறிதாக மீசை இருக்க வேண்டும். இந்த அளவுக்காவது நாம வச்சிருந்தா தான் தாடி வளர்ப்பதாக அர்த்தம் கொள்ளப்படுவது சொல்லிவிட்டு அதை அந்த 2 வாசல்களையும் ஒப்பிட்டு நமக்கு ஒரு விளக்கமும் ஒரு புரிதலும் கிடைக்கிறது. அந்த புரிதல் குறைந்தபட்ச புரிதலாக நாம எடுத்துக்கொள்வோம். 2 கருத்து இருக்கிறது. இப்படி ஒரு கருத்து வெட்டக்கூடாது ஒரு கருத்து, அதுவும் அந்த ஹதீஸை புரிஞ்சுக்கிட்டு கேட்கிற கேள்விதான் வெட்டலாம் என்கிற ஒரு கருத்து. இதுவும் அந்த ஹதீஸிலிருந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வதன் வழியாக வருகிற ஒரு கருத்து தான் ஹதீஸையும் சொல்லிட்டோம். ஹதீஸிலிருந்து வெளியே கொள்ளக்கூடிய 2 கருத்துக்களையும் சொல்லிட்டோம். நமக்கு விளங்குகிற கருத்து என்ன கேட்டா வெட்டலாம் என்பதுதான் அந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது. எனவே வெட்டிக்குவோம். அதே நேரத்துல தாடி வைக்கிற இன்னொன்று இருக்கிறது. தாடி வைக்கிறதுனா தாடி வைக்கிறது, ஆனா சில பேர் சொல்லுவாங்க தாடி வச்சிருக்கமாக தாடி மாதிரி வச்சிருப்பாங்க. அது தாடி வச்சிருக்க பாருங்க, அது தாடியா இருக்கு, லேசா போட்டுட்டு தாடி மாதிரி தெரிகிற மாதிரி அது தாடி மாதிரி மாதிரி கிடையாது. தாடியா பார்த்தோட தாடி தெரிகிற மாதிரியா இருக்கும், அப்பதான் தாடியாக எடுத்துக்கொள்ளப்படும். இது தாடி மாதிரி யாரை ஏமாத்துறதுக்காக அது தாடி வச்சுட்டேன்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கு வாதங்களுக்கு பதில் சொல்வதற்காக வைக்கப்படுற தாடியா இருக்கக்கூடாது. நிஜமா உங்க மனசாட்சிக்கு உட்பட்டு நீங்க செயல்படுத்துகிற வகையில் அந்த தாடியுடைய அமைப்பு அமைந்திருக்கணும். அப்படியே நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நாம வெட்டுறோம், குறைவா வச்சுக்கிறோம், அவ்வளவுதானே தவிர இதுதான் அந்த அதிலிருந்து புரிஞ்சு கொண்ட செய்தி. தாடி அசைகிறதுங்கிற ஒரு செய்தியை சொல்றீங்க, அது அதை புரிந்து 100% பெர்ஃபெக்டான முடிவுக்கு வர முடியாது. இப்ப நாம நீளமா தாடி வச்சா தப்புன்னு சொல்லுங்க அப்படின்னா நீங்க வாதங்களை எது முடிக்கலாம். அது எப்படி தப்புன்னு சொல்லுங்க? தப்புன்னு சொல்லல, நீளமா வச்சு நீங்க தப்பு கிடையாது. ஒரு வெட்டினால் அவரை குற்றம் சொல்லாதீர்கள், அதுக்கும் இருக்கிறதுல எந்த தடையும் இல்லை என்று புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நாம வெட்டுவோங்கிறத சொல்லிடுறேன். பெண்கள் பகுதி
டோக்கன் நம்பர் 4. ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி மட்டும் அனுமதி. அதான் ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் சத்யா. நான் 2 கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்கே உரியன. இது அல்லாஹ் தந்த திருப்பையில சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அரசியல் பதவியிலையும் ஒரு ஐஏஎஸ் பதவியிலையும் ஒரு முஸ்லீம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, முகத்திரை அணியலாமா, அணியக்கூடாதா? இது ரொம்ப சர்ச்சையாகவே தான் இருக்கு. ஒரு நபர்கிட்ட போய் ஒரு பெண்மணியிட்ட போய் அல்லாஹ் வந்து தன திருமொழியை சொல்லணும், நமது பார்வையை தவிர்த்து கொள்ளுமாறும் நமது கற்பனையை பெண் கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூறுகிறாங்க, தமது மாற்றி முக்கால்களை போட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தனது திருமொழியை சொல்லலாம். அப்படி சொல்லும் போது ஒரு பெண் இப்போ வந்து முகத்திரை அணிவது நான் அல்லாஹ் சொல்ற 12 மனிதர்களுக்கு மட்டும் அதோட சட்டம். அப்படி இருக்கும்போது இந்த பத்வா கொடுத்தாலும், இந்த குரானை சொல்லி பத்வா கொடுத்தாலும் அது அல்லாஹ் வந்து மறுபடியும் குற்றம் பிடிக்க மாட்டான், அது போர் தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த 2 கேள்விக்கும் விளக்கம் சொல்றேன். 2 கேள்வி கேட்காதீங்க சொன்ன உடனே நான் 2 கேள்வி கேட்டாங்க. சரி கேட்டாங்க, பதில் சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்கன்னா, ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடையது அப்படின்னு அல்லாஹ் சொல்றதுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் நாம போய் பங்கெடுக்கிறது சரியா? அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுடையதுன்னு சொல்றதுக்கு பிறகு அப்போ நம்ம வேற ஒரு அதிகாரத்தை நம்ம செயல்படுத்திட்டு இருந்தோம்னா அதுக்கு மாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு மாற்றம் இல்லை. அல்லாஹ்வுக்கு எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ்வுடைய சட்டம் என்னவோ அதுதான் நிலைநாட்டப்படணும். அதில் யாருக்கும் விதமான மாற்று கருத்துக்களும் இடம் கிடையாது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட இன்னொரு செய்தியும் இருக்கிறது. இன்னொரு செய்தி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த நாம் வாழ்கிற பகுதியில், வாழ்கிற பூமியில வாழ்வதற்கு தேவையான நிர்வாக ஒழுங்குகளை நாம உண்டாக்கி ஒரு செட்டப் உண்டாக்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அதில் நாம் பங்களிப்பு செய்து நம்ம இயன்ற வரைக்கும் தனி மனித அளவில் மார்க்கத்துக்கு முரணில்லாமல் செயல்பட்டால் அல்லாஹ்விடத்தில் இந்த குற்றமும் இல்லை. உதாரணமா சொல்றதா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஊர்ல அப்படியே ஆட்சியாளராக மாறினாங்க. முதற்கட்டமா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தா, ஜெயில இருந்து வெளிவந்த உடனே கருவூல பொறுப்பாளராக ஒரு பணியை, பொருள்களை பாதுகாக்கிற, மக்களுக்கு விநியோகம் பண்ணுற அந்த மாதிரி ஒரு அமைச்சர் பதவியை அந்த மன்னரிடத்தில் கேட்டு வாங்கி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பதவியை மாற்றினாங்க. யூசுப் நபி அல்லாஹ்வுடைய தூதர்தானே, அதிகாரம் அனைத்தும் சட்டங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடையது, அல்லாஹ் தான் எதுவும் அதான் செயல்படுத்தணும்னு சொன்னா, அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது அது நமக்கு மட்டும் உள்ள சட்டம் இல்லையே. உலகம் தோன்றிய காலத்திலிருந்து அதிகாரம் அல்லாஹ்வுடையது தானே, இன்னைக்கு மட்டும் புதுசா உள்ளது இல்லையே. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி செஞ்சாங்க? அதுல நமக்கு ஒரு பாடம் இருக்குது, நமக்கு ஒரு முன்மாதிரி இருக்குது. என்ன முன்மாதிரி இருக்குது? இந்த மாதிரி ஒரு தேவைக்கேற்ப ஒரு நிர்வாக ஒழுங்குகளை அல்லாஹ்வுக்கு விரோதம் இல்லாத வகையில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத வகையில் ஒரு காரியத்தை நாம செயல்படுத்துவது அது குற்றம் கிடையாது என்பதற்கான சான்றாக இதை நாம இந்த யூசுப் நபியுடைய வரலாற்றை எடுத்துக்கொள்ளலாம். மார்க்கத்துக்கு முரண்லாம் இல்லை. தனிப்பட்ட முறையில் நாம செய்யக்கூடிய வாழ்க்கையில செயல்பாடுகள்ல குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு எதிராக நாம செயல்பட வேண்டிய சூழல் வந்தால் அப்பதான் நாம பரிசீலிக்கணும். அப்போ இதை செய்யலாமா, கூடாதா அப்படின்னு யோசிச்சு அதை செயல்படுத்தணும். அது இல்லாத வகையில நாம செயல்படுத்துகிற இந்த அதிகாரங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முரணானது, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு முரணானது புரிஞ்சுக்க கூடாது. இன்னும் சொல்ல போனா எல்லாத்துக்குமே அது அதிகாரம் கொடுத்துரும். அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு சொன்ன அல்லாஹ் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தை, ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்துருக்கணும். அது சொன்னாலே சொல்றாங்க, உள்ளுக்கும் ராணி, உங்கள ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள் தான். ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளிகள் அதிகாரப்படுத்த உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற கணவனுக்கும் அதிகாரம் உண்டு, மனைவிக்கும் அதிகாரம் உண்டு, பிள்ளைகளுக்கும் அதிகாரம் உண்டு, சமூக தலைவருக்கும் அதிகாரம் உண்டு, எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, அந்த அல்லாஹ்வுக்கு அதிகாரம் என்றும் இப்ப நமக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரம் என்றும் ஒன்று கொண்டு முரணானது. அல்லாஹ் சொல்றது பொதுவாக உலகத்துடைய எல்லா அதிகாரங்களையும் பற்றி பேசுறான். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம் வந்து சின்னதாக நம்முடைய வாழ்வியலை கடைபிடிக்கின்ற இந்த விஷயங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதிலே நாம் முடிந்த அளவுக்கு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை அதைத்தான் இந்த அதிகாரம் குறிக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டுக்கும் மத்தியில முரண்பாடுகள் நம்ம விலகி கொள்ளலாம். ரெண்டாவது முகத்திரை அணிவது சம்பந்தமாக முகத்திரை வந்து சுதாகரத்தில் அணியப்படலை. அப்ப அணிய வேண்டாம்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு தப்பு கிடையாது, அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி விளக்குறதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. முகத்திரை வந்து நேரடியாக முகத்திரை அணியக்கூடாது என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த வசனங்களும் இல்லை. அவங்க குறிப்பிட்ட வசனம் கூட என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா,
பெண்கள் வந்து தங்களை மறைத்துக் கொள்ளட்டும், முக்காடுகளை மார்பின் மீது தொங்க விட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னா அதெல்லாம் அறிவுரை சொல்றாங்க. அப்போ அவர்கள் யாருக்கு அறியப்படுகிற வகையில இந்த ஆடை அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆடையை அவர்கள் அணிந்து கொள்ளட்டும்னு அல்லாஹ் சொல்றாங்க. முகத்திரை சம்பந்தமா நேரடியாக முகத்தை மூடுங்கள் என்றும் குர்ஆனில் ஹதீஸில் சட்டமில்லை. முகத்தை திறந்து வைத்து தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நேரடியாக சொல்லப்பட்டிருந்தால் அந்த மாதிரி குர்ஆனில் ஹதீஸில் நேரடி சொற்கள் எதுவும் இல்லை. அது அல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது நபிகளார் காலத்து பெண்கள் முகத்தை திறந்திருந்தாங்க. அதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது. நிறைய நிகழ்வுகள்ல ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இப்படிதான் இருந்திருக்காங்க. அப்ப இந்த வசனத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு விளக்குற நடைமுறைப்படுத்துறதா இருந்தா முகத்தை திறந்துகிட்டு இருக்கிறதா நெறிவழி. நம்ம நினைக்கிற முகத்தை மூடுறதுதான் பேணுதல். அதுதான் இஸ்லாத்துக்கும் மார்க்கத்துக்கும் நெருக்கமானது. ரொம்ப ஒழுக்கமுள்ள பெண் அறிவுக்கு தகுந்தது. ஒழுக்கமுள்ளவர்கள் அறியப்படுகிற வகையில் உள்ள ஆடை எது கேட்டா ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் பெண்கள் எப்படி ஆடை இருந்திருந்தார்களோ அதுதான் ஒழுக்கத்திற்கான அளவு. அதுதான் நடைமுறைப்படுத்த வேண்டிய அல்லாஹ் போதிக்கிற அளவுகளை புரிஞ்சுக்கணும். இதை மாற்றிக்கிறது இல்லை. அதே நேரத்துல ஒருத்தவங்க இல்லை இதுவும் இப்படிதான் இது குற்றம் இல்லைன்னு நினைச்சது அவங்க முகத்தை மூடிக்கிறது வந்து இது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டம் அப்படி இல்லாம தன்னுடைய வசதிக்காக அல்லது கொஞ்சம் தன்னுடைய பூச்சி சுபாவத்திற்காக நான் கொஞ்சம் முகத்தை மூடிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தா அது மார்க்கத்தில் ஹராம்னு சொல்லுகிற குற்றம்னு சொல்லுகிற அதிகாரமும் வைக்கணும். எது வழிமுறை இருக்கிறது இது இப்படிதான் செய்யணும், இப்படி இருக்கிறது கரெக்ட், இப்படி இருக்கிறதா பல நன்மை இருக்குது. முகத்தை திறந்துட்டு நாம வெளியில வரும்போது பல நன்மைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துல திறந்திருந்தாங்க, எல்லாம் ஓகே. அதே நேரத்துல அந்த முகத்துல குறைக்கும் ஒருத்தவங்க துணியை இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க அல்லது துணியை மறைச்சிக்கிட்டாங்க என்கிற காரணத்தினால் அவர்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு ஹராமை செய்து விட்டார்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு குற்றம் சுமத்த முடியாது என்றுதான் நாங்கள் அப்படி குற்றம் சுமத்தவங்களை பாரம்பரியமான ஒரு பிழை செய்து விட்டதாக குற்றவாளி குற்றத்தை நிப்பாட்ட வேண்டிய தேவையில்லை. ஒரு ஆடையை குறைச்சா சொல்லிடுவோம். ஆடை குறைக்கிறாங்க வச்சுக்குவோம். அதான் ஒரு சூழல் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குறைச்சாங்கன்னா நேரடியாக சொல்லிடுவான். இது மார்க்கெட் இது இல்லை, இது ஹராமு, இது தேவையில்லாம ஆண்களுடைய மனசை சஞ்சலப்படுத்தும், அந்த ஆடை பின்படுத்த சொல்லிடுவான். அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அவங்க அதிகப்படுத்துறத இது மார்க்கெட்டில் எல்லை மீறியது. எல்லை மீறியது சொல்ல முடியலையே, நேரடியாக முகத்தை திறந்துதான் வச்சிருக்கிறவங்க ஆடை இருந்துதான் சொல்லிடுவான். அப்படி ஆடை இல்லாத காரணத்தினால் ஒருத்தவங்க மூடினால் அவர் பெரிய பாவம் செய்து விட்டதாக அவங்களுக்கு ஆர்டர் பண்ண வேண்டியதில்லை என்று நாம புரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டு இடைப்பட்டதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். ஆண்கள் பகுதி டோக்கன் நம்பர் 5. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது பள்ளிவாசல்கள் யாரும் அல்லாஹ்வோட சொல்றான். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இப்ப தவீது சிந்தனைகள் உள்ளவர்களால் பல பள்ளிவாசல்கள் மதரசங்கிற பேர்ல கட்டப்பட்டு அந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கப்பட்டது. இப்ப முந்தி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 4 அம்சங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது 4 அம்சங்கள் பள்ளிவாசல் பத்தி சொல்றாங்க. அந்த 4 அம்சங்கள்ல ஒரு அம்சம் இருந்தா கூட இங்கே கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்ப ஒரு சில அமைப்புகள் சொல்லும்போது 4 அம்சங்களும் இருந்தால் தான் அந்த பள்ளியில் சொல்லக்கூடாது, ஒரு அம்சம் இருந்தால் சொல்லலாம் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. இப்ப நம்ம உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இங்கிருந்து சென்னையோ கோயம்புத்தூரோ வேற ஒரு பெருநகரங்களுக்கு போகும்போது எங்க ஏகப்பட்ட பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னு நம்ம போய் தேடி போக முடியாது. நாளைக்கு சும்மா நேரத்தில் போய் இறங்குறோம், அதனால வந்து பள்ளிவாசலில் தொழுகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளுடைய சிந்தனை என்ன போகுது அப்படின்னு சொன்னா தவீது பள்ளி எங்க இருக்கு அப்படிங்கிற சிந்தனை போகுது. அது ஏற்ற ரீதியாக இல்லாமல் எந்த எங்களுடைய பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் போகணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த பள்ளிவாசல்ல தொழுலாமா தொழுவக்கூடாதா அப்படி தொழுவலாம் அப்படின்னு சொல்லி இருந்தா சொந்த ஜமாத் பள்ளியில மதர் பள்ளியில தொழுவலாம் அப்படின்னு இருந்தா கடந்த காலத்துல நம்மளுடைய நிலைப்பாடு ஏன் அப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சு சொன்னா நம்ம இப்படி பல பள்ளிவாசல்கள் உண்டாக்கி பல பிரிவினைகள் நம்மளுக்குள்ள ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. மார்க்க ரீதியா சரியான பதில் சொல்லுங்க. ரொம்ப தேவையான ஒரு கேள்வி. எல்லாரும் பரவலாக இயக்க ரீதியாக செயல்பட்டு கொண்டிருந்த மக்கள் அன்றாடம் சந்திக்கிற கேள்விகள் ஒன்றும் கூட பள்ளிவாசல்கள் வந்து ஒரு சூரத்து தௌபாவில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி ஒரு 4 அம்சங்கள் இருக்கிற பள்ளிகள், அந்த பள்ளியில் நீங்க ஒருபோதும் நின்று வணங்காதீர்கள் நல்லா சொல்றான் அப்படின்ற வசனத்தை எடுத்து சொல்லி பல பள்ளிவாசல்களுக்கு செல்வது தவிர்த்துக் கொள்வதற்கு அறிவுரை சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம எப்படி சொன்னோம்னு கேட்டா இந்த 4 அம்சங்களும் சேர்ந்திருக்கிற
கவனிக்க தேவையில்லை. இந்த நாலுல தலையான அம்சம் அந்த அம்சம் தான். அதை அல்லாஹ்வோடு யாரையும் அழைக்காதீர்கள் அப்படின்னு குர்ஆன் வசனத்தை காட்டி பள்ளின்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அழைக்கப்படாத இடமாக எது இருக்குதோ அதுதான் பள்ளி. இந்த வசனத்தை அந்த வசனத்தோடு மேட்ச் பண்ணி பள்ளினா அல்லாஹ்வோடு யாரும் அழைக்கப்பட்டு கூடாது. இடையில கூடான காரியங்கள் சிறுகான காரியங்கள் அது எதுவும் நடக்காத இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடமா இருந்தா தான் அது பள்ளின்னு இந்த வசனம் வருது. அப்படின்னு இந்த வசனத்தையும் 4 பண்புகள் இருக்கிற அந்த பள்ளியை குர்ஆன ஒருபோது நின்று நடக்காத அந்த வசனத்தை மேட்ச் பண்ணி 4 இருந்தா போகக்கூடாதான். 4ல இணையிருத்தல் 1 இருந்துச்சுன்னா மற்ற 3 இருந்தா இல்லையா நீங்க பார்க்கவே தேவையில்லை. இணையிருக்கிற பள்ளிக்கு போவாதீங்கிற மாதிரி கொஞ்ச காலத்துக்கு பிறகு நம்ம விளக்கம் அப்படியே மாறி 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 திரும்ப திரும்ப இதை சொல்லி எல்லா பள்ளிவாசல்களையும் ஒதுக்கப்படுது. அதனால எல்லா பள்ளிவாசலையும் சிரிக்கு நடக்குது. எனவே எந்த பள்ளிக்கு நீங்க செல்லாதீங்க, நம்ம பள்ளியை தவிர எந்த பள்ளியும் சொல்வதற்கு தகுதியான பள்ளி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை நம்ம அறிந்தோ அறியாமலோ ஒரு கட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். ஆனா உண்மையில இந்த கருத்து சரியானதா அப்படின்னு நாம நிதானமா சிந்திச்சு பார்த்தா இது சரியான கருத்து இல்லைன்னு நமக்கு விளங்குது. கரெக்டா புரியலையா? அது வேறு ஏதோ நம்முடைய மூளையை கட்டுக்கள் இருந்துட்டா அல்லாஹ் இப்ப நம்ம கட்டுக்களை அவிழ்த்து விட்டதுனால நம்ம தெளிவா சிந்திக்கிறோமா? அல்லாவே அறிந்தவர். அது பல்வேறு காரணங்கள் பலரும் பலருடைய அனுபவம் அறிவு அதை வச்சு ஆளாளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கலாம். ஆனால் இப்படி சொன்ன இந்த கருத்து சரியா தப்பான்னு பார்த்தா அல்லாஹ்வை வழங்குவதற்காக கட்டப்பட்டிருக்கிற இன்றைக்கு நமக்கு அருகிலே இருக்கிற நாம பார்க்கக்கூடிய எந்த பள்ளியும் இந்த 4 பண்புகளை கொண்ட பள்ளி கிடையாது. அந்த வசனத்தை இந்த வசனத்தோடு மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வசனம் நபிகளாரின் காலத்திலே இருந்த ஒரு குறிப்பிட்ட பள்ளியை பற்றி பேசுகிறது. அதே பண்புகளோடு அதே தன்மையோடு ஒரு பள்ளி கட்டப்பட்டால் அந்த பள்ளியை பொறுப்பு செய்ய வேண்டியதான். நமக்கு அருகில் அப்படி ஒரு பள்ளி இருக்குதா பார்த்தா அப்படி ஒரு பள்ளி கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. எந்த பள்ளியும் இந்த மாதிரி சிறுக்கு நிலைநாட்டுவதற்காக, எந்த பள்ளியும் சமூகத்துக்கு கேடு செய்வதற்காக, எந்த பள்ளியும் சமூகத்தில் பிரிவினை உண்டாக்குவதற்காக நாம் அறிந்தவரைக்கும் எந்த பள்ளியும் இந்த பண்புகளோடு கட்டப்படவே இல்லை. அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் தான். அவன் இப்படின்னா 4 அம்சங்கள் சேர்ந்திருந்தா மட்டும்தான் போகக்கூடாதுன்னு வசனம் சொல்லுது. வசனத்திலிருந்து நேரடியாக வேறு பக்கச்சார்பு இல்லாமல் இயக்கச்சார்பு இல்லாமல் வேறு சுய சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் சிந்திச்சால் 4 சேர்ந்திருக்கிற அந்த பண்புகளோடு கூடிய பள்ளிக்கு தான் போகக்கூடாது. மற்ற எல்லா பள்ளிக்கும் போகலாம், எல்லா பள்ளிக்கும் போகலாம்ன்ற முடிவோடு நம்ம பார்க்க ஆரம்பிச்சா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்கிற எல்லா பள்ளிகளும் போக தகுந்த பள்ளிகளாக தான் இருக்கிறது. போவதற்கு தகுந்தப்பட்ட பள்ளிகளாக இல்லைன்றது விளங்குது. கூடுதலான சில செய்திகளை சொல்றேன், நாம அதை தப்பா புரிஞ்சிருக்கிறோம் என்பதற்கான விளக்கத்தை நீங்க பாருங்க. அதுல அல்லாஹ் சொல்றான், லாத்தக்கும் பி அவதம், நீங்கள் அதிலே ஒருபோதும் நின்று உண்டாதீர்கள். அந்த மாதிரி பள்ளி இருந்தா அது ஒரு கட்டத்திலே அதை நீங்க தகுந்ததே கிடையாது. எப்போதும் அதை தொடக்கூடாது. என்ன பண்ணணும்? அப்படி ஒரு பள்ளி இருந்தா பள்ளி இடிச்சிடணும். ரசூலுல்லாஹ் பண்ணிட்டாங்க, அந்த பள்ளியை இடிச்சிட்டாங்க. அந்த பள்ளியை பற்றி நம்முடைய அப்படி ஒரு பள்ளி நம்முடைய பார்வை என்ன இருக்கணும்? அப்படி ஒரு பள்ளியை முத்தரவுனா இந்த பள்ளி இடிக்கப்பட்ட கபரை சொல்லுவோம். அரைப்பட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட கபர்களை இடிக்கணும்னு சொல்லுவோம். தர்காவை இடிக்கணும்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த 4 பண்புகளோடு கூடிய பள்ளிகள் தான் இந்த பள்ளியை இடிக்கணும்னு முடிவு வரணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட பள்ளி இடிச்சிட்டாங்க. ஒருபோதும் நின்றவனால சொல்லிட்டான். அப்ப நிற்பதற்கு தகுதியானதா அது ஒருபோதும் ஆகாது. இப்ப யோசிங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு பள்ளியில வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு பள்ளியில தவீது மக்களுக்கு இடம் கொடுத்தாச்சு, ஜமாத்துக்கு இடம் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்ப நாம அந்த பள்ளியை எடுத்து பள்ளியில தொழுகமா தொழலையா? தொலைத்தான் தெரியும். சொல்லி ஜமாத் பள்ளிவாசல்ல ஜமாத்தை தொழுகை நடைபெறுகிறது இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் கடந்த காலத்தில் பள்ளி எப்படி இருந்துச்சு? சிறுக்கின் கூடாம இருந்துச்சு, ஒழுங்கு தோதப்பட்டுச்சு, பல்வேறு தீமைகள் நடந்துச்சு. அந்த பள்ளி ஜமாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது தொழுகை நடைபெறுகிற இடமாக மாறிடுச்சு. எல்லாரும் தொழுவோம். அல்லாஹ்வுடைய வசனத்தின்படி பூஜையின் செயலின்படி நடந்ததுதான் என்ன செஞ்சிருக்கணும்? அதை இடிச்சு தகர்த்துக்கணும். ஒருபோதும் நின்றுக்க கூடாது. நம்ம என்ன ஜாக்கிரதை நினைக்கிறோம்? அன்னைக்கு சிறுக்கு நடந்துச்சு, இன்னைக்கு தான் நடக்கலையே, தூய்மை ஆயிடுச்சு. அல்ல அப்படி சொல்லி அல்ல அப்படி வெளிநாட்டில் இடிச்சுட்டாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய கைப்பற்றோட பதிலா இருக்குது. அந்த பள்ளியை கைப்பற்றி அதை சுத்தப்படுத்தி நீங்களா தள்ளுங்க, நான் எடுத்துக்கிறேன் கற்றோட அப்படின்னு சூழலை எடுத்து அந்த பள்ளியை மாத்திரையே இடிச்சு காட்டி பண்ணிட்டு அதை தொழுவதற்கு தகுதியான இடமே கிடையாது இல்லைன்னு போயிட்டாங்க. அப்படிதான் செஞ்சிருக்கோம்.
அப்படி செய்யலையே. அப்ப அதுல இருந்து என்ன நடந்ததுன்னா நம்ம கரெக்டா யோசிக்கல, ஏதோ மிஸ்டேக்கா தப்பா தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்மளுடைய சிந்தனையில் பிழைகள் இருக்கு புரியுது. ஒண்ணு கூடுதலா இன்னொரு அழுத்தமான இன்னொரு ஆதாரத்தை யோசிங்க. சிறுக்கு நடைபெறுகிற இடத்தில் தொடரக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு நாம் வந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மிக பிரதானமான அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்ச்சி. வந்து மக்காவில் கபாவில் தொழுதுகிட்டு இருக்காங்க. எதிரிகள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய உதுவுல கழுத்துல ஒட்டகத்துடைய மலக்குரல் வந்து போடுறாங்க. ரசூலுல்லாஹ் எதிரி சிரமப்படுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு வந்து ஒட்டகத்தை தள்ளி விட்டாங்க. அல்லாஹ் கட்டிச்சு வசனை எழுதி வச்சான் அப்படிங்கிற வரலாறு தெரியும். இப்போ ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. எப்போ தொழுதாங்க? தொழுத நேரத்தில் அந்த சிறுக்கு இருந்துச்சா இல்லையா? நடந்துகிட்டு இருந்துச்சு. சிலைகள் 360 சிலைகள் காபாவுக்குள்ளே இருந்த நேரத்தில் நடைபெற்ற நிகழ்வு. அப்ப சிறுக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது உயர்தரமான பள்ளிவாசல், ரொம்ப ரொம்ப புனிதமான பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலே கூட நாம போய் நின்று அங்க அவன் சிறுக்கு செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய நீ சிறுக்கு பண்ணா தப்பு உனக்கு தான் தவிர எனக்கு கிடையாது நான் தொட முடியும் என்றால் உலகத்திற்கு வந்த பள்ளி தொட இல்லை தப்பு. நேரத்துக்கு ஓடுவோம்னா முன்னாள் ஓடுவோம்னா காரணம் சொல்றேன். ரசூலுல்லாஹ் தொழுகிற அன்னைக்கு என்ன சிறுக்கு இருந்துச்சு. இப்ராஹிம் நபி மேல சிலை இருந்துச்சு. இஸ்மாயில் நபி மேல சிலை இருந்துச்சு. அந்த சிலைகளின் கூட அளவாக இருக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. இதை விட பெரிய ஆதாரம் வேணும். அவ இன்னைக்கு தொழுகிறான்னு எழுதுறா இல்லையா? இன்னும் சிந்திச்சு பாருங்க. அந்த நேரத்தில் இறக்கப்பட்ட வசனத்தை யோசிங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் இறக்கி வச்ச வசனம் சொல்கிறது, அராயித்தல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா அராயித்த இன்கான அலல் ஹுதா அவ் அமர பித் தக்வா அராயித்த இன் கதப வ தவல்லா அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா. தொழுகிட்டு இருக்கிற அடியார் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர் என்ன செஞ்சாரு? நேர்வழியை சொன்னாரு, இணையத்தை போதிச்சாரு. இதுக்காகவே அவங்க தடுப்பாங்களா? அல்லாஹ் இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அறிய வேண்டாமா? இந்த வேலைக்கு அவர் விளைவிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவருடைய 3 கிலோமீட்டர் அவர் பிடிச்சி இருப்போம். அவன் தனது சபையை அடைக்கட்டும், நாம் மதன் சபையை கூட்டுவோம். கடுமையா சொல்லிட்டே வராங்களா? லைலன் எந்தையின் சுவாமின் நாசியா நாசியத்தின் காலிபத்தின் காத்தியா கல்லியல் ராதியா சகதம் ஜவானியா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கல்லா லா துஜ்ஜு வஸ்ஜுது வஸ்தல் அவன் சொல்றாங்க நீ வேறுபடாத, அவனுக்கு நீ கட்டுப்படாத, வஸ்துக்கு நீ சஜ்ஜா செய் அப்படிங்கிறான். அவன் சொன்னாங்க நீ போகாத, நீ தொழு, நீ எதுக்கு ஓடுறாங்க. இவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருக்கான். சிறுக்கு நடக்கும் பொழுதே இணையத்தில் நடக்கும் போதே ரசூலுல்லாஹ் ஒரு சான்று இருக்குது. இப்ப நாம அப்போ அந்த காரணத்தை எப்படி நீங்க கேட்ட இன்னொரு கேள்வி பதில் கிடையாது. அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட சண்டைகள் வெளியே வந்தது, அதுக்காக பாடுபட்டது, எதுலையும் பிரச்சனை சண்டை செஞ்சு இருந்ததுதான் அங்கே ஒரு கோபமா தொழில் நிறுத்திருக்காங்க. எந்த கேள்வி பதில் அதான் தொழிலாளா என்று நிதானமாக எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் எந்த இயக்க பின்புறமும் இல்லாமல் எல்லாத்தையும் ஓட வேண்டி வச்சுட்டு நாம சிந்திச்சோம்னா போனாலாம் வர வேண்டும். அது தொழுவதற்கு தனியான பள்ளியில் தான் என்கிற முடிவுக்கு தான் நாம வர முடியும். பெண்கள் பகுதி டோக்கன் நம்பர் 6. ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, நேரம் இல்லாதனால. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் ஜெட்டால தந்தது. ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிருந்தோம். அதுலேருந்து வருமானம் வந்துச்சு. ஆனால் அதுக்கான நமக்கு கடனாச்சு. அப்புறம் வட்டி கடன் வாங்கி செய்யலாம்னு சொல்கிறாங்க. அந்த கடன் வாங்கி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம பணம் சமைக்கிற அப்போதான் நமக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது போகிறதுக்கு. உதாரணத்துக்கு கை வாங்க சரியாக தெரியல, கணக்காக முடியல அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கடமையை கடமையாக. ரெண்டு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல கேட்குறாங்கன்னா ஜக்காத்து ஒரு பில்டிங் வாங்கியிருக்கோம். வாங்கின பில்டிங்க்கு கடன் இருக்குது. இப்போ நாம அதுக்கு வருமானம் வந்துட்டு இருக்குது. இப்போ நாம அந்த ஜக்காத்தை எப்படி கொடுக்குறாங்க கேட்குறாங்க. ஜக்காத்து என்பது எந்த பொருளுக்கு எதற்கானது கேட்டால் எது உங்களுக்கு முழுமையாக உடமையானதோ அதுக்கு தான் ஜக்காத்து. நீங்கள் உடமை பெற்றது உங்களுக்கு உடமையானதா 50 லட்சம் பெற்றாங்க சொன்னா அந்த 50 லட்சம் உங்களுக்குள்ளேயா இருக்கும். 40 லட்சம் கடன் வாங்கி 10 லட்சம் இருந்தா அந்த உங்க சொத்து இருக்குது, அமௌண்ட் இருக்குது. மீதி 40 லட்சம் யாராவது கடன் வாங்குறதுன்னு சொன்னா அந்த கடன் அடைக்கப்படுகிற வரைக்கும்
மட்டும்தான். மீதி 40 லட்சத்துக்கு எப்போ கொடுக்கணும்? எப்போ இந்த 40 லட்சம் ஜகாத் கடனை அடைக்கிறீங்களோ அப்படி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு பேச்சுக்கு 50 லட்சத்துக்கு சொத்து வாங்கணும், 10 லட்சம் நமக்குள்ள இருக்கு, 40 லட்சம் கடன் வாங்க மக்கள் மூத்தாயிட்டோம். இப்ப இந்த 40 லட்சம் யாருக்கு போய் சேரும்? நமக்கு சேராது. கடன் கொடுத்தோம் அது போயிடும். கடன் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு போய் சேரணும். அதனால முழுமையாக நமக்கு உடனே ஆகாத வரைக்கும் அது குறித்து நம்ம ஜகாத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ உடனே ஆகுதோ அப்ப நம்ம முழுசாக அதுக்கு கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது கேட்கிறாங்கன்னா ஹஜ் செய்யணும் வந்து நினைக்கிறாங்க. ஹஜ் வந்து கடன் வாங்கி செஞ்சுக்குவோம், பின்னாடி பணம் வந்துச்சுன்னா வந்து பணம் வந்து கடன் அடைச்சிக்குவோம் அப்படின்னு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா கடன் வாங்கி ஜகாத்து ஹஜ் செய்யுமா? நல்லா கட்டளை. ஹஜ்ஜுக்கான கட்டளை என்ன? ஹஜ்ஜுக்கான கட்டளை மனிதன் பமன் ஹஜ்ஜர் வைத்த மனிதனாக இலங்கை சரியலாம். யார் ஹஜ் செய்வதற்கு சென்று வர சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் மீது ஹஜ் செய்து கடமை. ஹஜ் செய்ய போயிட்டு வர வாய்ப்பு வசதி எல்லாம் இருந்தாதான் உங்க கடமை. உங்க மேல போயிட்டு வர்றதுக்கான பொருளாதாரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடமையே இல்லை. பணம் வந்தா கடமை ஆயிடுமா? பணம் வருவது மட்டும் ஹஜ்ஜை கடமையாக்காது. பணமும் இருக்கணும், போயிட்டு வருவதற்கான உடல் சூழல் எல்லாமும் சேர்ந்து இருக்கும். அப்பதான் கடமை நடக்கும். இப்ப பணம் வந்துருச்சு, வயசாகிடுச்சு, பிள்ளைங்களாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வீடுதான் பெரிய செழிப்பா இருக்குது, ஒரு தடவை செலவழி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடம்புல தெம்புல நடக்க முடியலன்னா நம்ம மேல அதெல்லாம் பிடிக்கவே மாட்டாங்க. போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அல்லாஹ் வசதி வரையற்றவர்கள் சொல்ல சென்று வர சக்தி பெற்றவர். சென்று வருவதற்கான சக்திங்கிறது உடல் சக்தியை குறிக்கும், பொருள் சக்தியை குறிக்கும். ரெண்டு சக்தியும் சேர்ந்து இருந்தா அது கேள்விக்கு வரும். சேர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அது கேள்வியாக வராது. இது ஒரு செய்தி. இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் புரியவும், கடன் நான் கடனாளி கடன் வாங்கிட்டு போறேன்னு சொல்றோம்ல, மார்க் அடிப்படையில் கடன்காரர் என்றால் யார்? கடன் வாங்க எல்லாரும் கடனாளி. யார் கடனாளி அப்படின்னா இப்போ ஒருத்தர் 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்றாரு வச்சுக்கோம், அவருக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கடன் நாம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கிட்டே இருப்பாங்க. கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 50 லட்சம் அவர் காசு இருக்கும், 50 லட்சம் கடைக்கார காசு இருக்கும். இப்ப இவருக்கு 50 லட்சம் கடன்காரர் கடன்காரர் கிடையாது. ஏன் கிடையாது? இவர் வாங்கிய கடனை அடைக்கிற அளவுக்கு இவருக்கு மாற்று பொருள் இருந்தால் இவர் மாற்று அடிப்படையில் கடன்காரர் இல்லை. அடைப்பதற்குரிய எந்த வசதியுமே இல்லை, கடன் மட்டும்தான் இருக்கிற அப்பதான் கடன்காரர். வீடு கட்டி வச்சிருப்பாரு 2 கோடிக்கு 20 லட்சம் கடன் கட்டிருப்பாரு, இவர் கடனாளிகள். ஏன்னா இவர் மூத்த போனாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து எடுத்து 20 லட்சத்தை கொடுத்துடலாம், வீட்டை எடுத்து கையில கொடுத்து கொடுத்துடலாம். இவர் கடனாளி இல்லை. யார் கடனாளி? வாங்கின கடனை திருப்பி செலுத்துகிற சொத்தும் இல்லை, நகையும் இல்லை, எந்த சோர்ஸும் இல்லை என்கிற நிலையில் யார் இருக்கிறாரோ அவர் தான் கடன்காரர். அவரை தவிர மற்ற ஆள் கடன் வாங்கி போறாருன்னா அது கடன்கார பட்டியல ஒரு இடம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு, 50 லட்சம் கடன் இருக்குதான் செய்யுது, ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிட்டு வந்தா இவர் கடன்காரனாக ஆக மாட்டார். ஏனெனில் இவருக்கு கடனை அடைக்கிற சக்தி இருக்கிறது. அதே புரியும். ஆண்கள் பகுதி டோக்கன் நம்பர் 7. அல்லாவுடைய வசனங்கள் மறுக்கப்படக்கூடியது கேலி செய்யக்கூடிய சபையிலையும் நீங்க அமராதிங்க அப்படின்னா அது சபையாக நடத்திக்கலாம், இல்லை ஒரு இயக்கமாக கூட நடத்திக்கலாம். அப்படி இருக்கும்போது அல்லாவுடைய வசனத்தை வந்து மறுத்து நிறுத்தலாம். இந்த உலக மக்களுக்காக என்னோட இயக்கம் பெரிய இயக்கம். இந்த இயக்கத்தில் வந்து மக்கள் நிறைய பேர் ஒரு நல்ல ஒரு ஆதரவு தராங்க, ஒரு நல்ல இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய நீங்க வந்து ஒரு கவனம் செஞ்சாங்க, மக்கள் எல்லாம் முகத்தை சொல்லிப்பாங்க, மக்கள் வந்து முகத்தை சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த
மக்கள் நிற்கிறாங்க, வெளியில் மக்கள் நிற்கிறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வருவாங்க. 2 கேள்வி கேட்குறாங்க. முதல்ல வந்து மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய, தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே மாற்றமாக செயல்படக்கூடிய நடைமுறைகளை வச்சிருக்கிற இயக்கத்தில் பங்கு வகிக்கலாமா? ஏன்னா அல்லாவுடைய வசனங்கள் கேள்வி செய்யப்படுகிற மறுக்கப்படுகிற இடத்துல அமராதீங்கன்னா ஒரு இயக்கத்திலே அமராதீங்கிற கருத்துக்குள்ள வேலை தான் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி அந்த அளவுக்கு அந்த 2ஐயும் முடிச்சு போட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அதே வசனத்தில் அல்லாஹ் மேலும் தெளிவுபடுத்துறாங்க. அமராதேன்னு மட்டும் சொல்லலை, எதுவரை அமராதேங்கிற அந்த விளக்கத்தையும் சேர்த்தே சொல்றோம். ஒட்டுமொத்தமாக அமராதேன்னு சொன்னா ஒரு காலத்துல நம்ம போகாத அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனா அதான் எப்படி சொல்றான், பலா தற்போதும் மகவும் அத்தா எவ்வளவு அதிசலை, அவர்கள் அந்த பேச்சிலிருந்து வேறு பேச்சுக்கு மாறுகிற வரைக்கும் அமராது. அப்ப அந்த மாதிரி ஆளுகள் அதை விட்டு வேற ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், வேற ஒரு பேசிக்கிட்டு இருக்கலாம். அப்படின்னா அந்த இடத்துல போறதோ அங்க போய் மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்வதோ அது குற்றம் ஆகாத கட்டத்துக்கு வந்துருச்சு. ஆள் கெட்ட ஆளுதான் வசனத்தை கேள்வி பண்றோமா, ஆனா கேள்வி பண்ணாலோ பண்ணிட்டு இருக்கிற சபையா இருந்தாலோ பண்றதை ஊக்குவிச்சாலோ அது மாதிரி பேச்சுக்கள் நடக்கிற விதமா இருந்தாலோ அந்த இடத்துல நான் போகக்கூடாது. அதையெல்லாம் விட்டு விலகி முடிஞ்சு வேற ஏதோ பேர் ஓடிட்டு இருக்கு. அரசியல் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு மார்க்க அறிவுரைகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற ஒரு நல்ல விஷயங்களை பத்தி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த சபையில் போய் அமர்வதை அது தடுக்காது அப்படிங்கிறது இந்த வசனமே சொல்லிடுச்சு. நம்ம என்ன செய்ய முடியும் வேலைன்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எவ்வளவு பெரிய தீமை பண்றீங்க, எவ்வளவு பெரிய பாவம் பண்றீங்க, அதாவது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா, மார்க்கத்தை சொல்லி இஸ்லாத்தை சொல்லி இளைஞர் வளர்த்துட்டு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறது நியாயம் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தீமையை அவங்களுக்கு உணர வைக்க வேலை பண்றது. நான் பகலாக உசுவீர்கள் பலாத உப்பி தூதருடைய வேலை தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர இல்லையா, தூதர்களுக்கே அதான் வேலை, அதை தாண்டி உண்மை முடியாதுதான். நமக்கு என்ன இருக்குது, நம்ம ஆர்வப்படுறோம், வருத்தப்படுறோம், மார்க்கம் சொன்ன மக்களுக்கு மார்க்கத்தை விட்டு வெளியில் நிற்கிறாங்க, மார்க்கத்தை நடப்பிக்கிறாங்க இல்லையே, மார்க்கத்தை அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னு கவலைப்படுது. என்ன பண்ண முடியும், அதான் துவா செய்யுங்க, அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, சீர்திருந்துவதும் சீர்திருத்தாமல் இருப்பதும் அல்லாவுடைய கையில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போயிட வேண்டியதான். அங்கே இருப்பதோ அவரோடு இணைவதோ அவங்களோடு சேர்ந்து வேறு ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதோ மார்க்க அடிப்படையில் குற்றம் அறிவிக்கணும் செய்ய முடியாது. நீங்க உங்களால விடங்கள் தப்பு நான் சொல்ல வரல, உங்களால முடிவு என்ன எதாவது மாற்றி மாற்றி பேசிக்கிறோம், இப்படி ஐரோப்பியோட சவாலாக நம்மளும் அப்படி ஆயிரம் முடிவு எடுக்க முடியாது. இது பொதுவான அறிவுரை. கெட்டவர்களோடு சவகாசம் வைத்தால் அந்த கெட்ட பற்றுமை தொட்டிக் கொள்ளும், நல்லவர்களோடு நட்சத்திரை உள்ளவர்களோடு வழக்கம் வைத்தால் நட்சத்திர முறையை தொட்டிக் கொள்ளும். அந்த அடிப்படையில் நீங்க முடிவு தப்பில்லை, ஆனா அவங்களோட உட்கார்ந்தா தப்பு, அவங்களோட பேசுறதா தப்பு அப்படின்ற ஒரு வந்து ஏற்கனவே இப்பதான் புதுத்துரும். நல்ல யோசிச்சு பாருங்க, அனைவருக்கு வந்து புத்தி தெளிவு தெரியுமா? இப்ப அந்த இயக்கத்தவரையெல்லாம் சொல்லி அவன் அப்படி செய்யலாம், அவன் தேர்தல் ஓட்டு கேட்கலாம், தேர்தல் ஓட்டு கேட்க போகும்போது பின்னாடி ட்ரெஸ் செட்டை போட்டு போயிட்டான், அதனால அவங்க உட்காராங்க, அதனால அவங்க சார்ந்து விடாத அப்படின்னு அவன் சொன்னதை திரும்ப மாற்றி அடிக்கிற மாதிரி. ஏற்கனவே சொல்ற பிழை தவறு என்று சொன்னால் மீண்டும் அவர்களை நாம் சொன்னால் அது மட்டும் சரியாயிருக்குமா? அதனால அது அவன் செய்தது தப்பு சுட்டி காட்டணும். தப்பு செய்கிறவர்களோடு இலக்கிய இருப்பது எனக்கு ஆபத்து என்று நான் தனிப்பட்ட முறையில் விலகிக் கொள்ளலாம். அதற்கெல்லாம் அதற்கு அறிவுரைகள் உறுதிகள் இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த பேச்சு இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட பேச்சுக்களை பேசுகிற சபைகளில் நாம் அமர்வதோ அவர்களோடு கலந்துரையாடுவதோ மார்க்க அடிப்படையில் குற்றம் என்று நம்மால் சொல்ல முடியாது. இரண்டாவது, ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நிறைய பேர் இருக்கு, ஆனா இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க. சாதாரணமா நிறைய பெண்களுக்கு கடை வச்சிருக்காங்க, அதெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு, ஆனா அது போல வசதி இல்லையே அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5 போனதுக்கு 5 போயிட்டு சரியான கேட்கணும், சரியான செய்திதான். ஆனால் அதை விற்கிறதுக்கு அவசர மாட்டேங்குது. வித்தா எங்க திரும்ப வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த மாதிரியான கவலைகள். அல்லாவுடைய கட்டளை தான் ஒரு கருத்து காட்டி இருக்கிறது. இந்த காசு பணம் எல்லாம் அல்லாஹ் தருமா, அல்லாவுக்காண்டி நம்ம செலவழிச்சா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான், மேலும் அருள் புரிவான் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்படி நினைச்சு நம்ம செயல்படுத்தணும். இவங்க அவங்க சகோதரர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை பெரும்பாலும் நம்ம பார்க்கிற ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கெல்லாம் ஒரு 40 பேருக்கு இடையில 50 பேருக்கு இடையில அதிக போயிட்டு வரக்கூடிய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு பாரு, யோசிப்பாங்க. நம்ம ஊர்ல வேற வெளிநாடுகளே இருக்கு, எல்லாம் முடிஞ்ச 2 வருஷம் 3 வருஷத்துல ஏதோ ஒரு ரெடி பண்ணி அதிக போயிட்டு வந்துடுறாங்க, வேலை முடிச்சு வந்துடுறாங்க, கடமையை முடிச்சுட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் 55 காசு
இருக்கிறார்கள். தங்களுக்கு வசதி வந்துவிட்டது என்பதை உணராமலோ அல்லது வந்த வசதி இன்னும் பெருக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலேயோ செய்யாமல் இருக்கிறார்கள். அது தவறு என்பதை விலகிக் கொள்ள வேண்டும். மெடிக்கல் பகுதி டோக்கன் நம்பர் 9. அது சரியா தப்பா சொல்லணும். சனாதன பாளையம் சனாதன புத்தகம் சொல்றான். அது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. பெரிய பிழை. அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கிற கட்டளைகள் வேதனை இருக்கு. பெரிய தப்பு தான் செய்யறாங்க. நினைச்சே பார்க்க முடியாது. இஸ்லாத்தில் ரொம்ப பேசிக்கான சகோதரத்துவத்தை சாதிக்காங்க. மாற்றத்தை கிடையாது. சரி மாற்றத்தை அனுமதிக்கப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்காங்க. நடவடிக்கை எடுத்தாங்கன்னா குற்றவாளிகள் அவங்க குற்றம் செய்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த குற்றத்திற்காக வேண்டி அவர்களுக்கும் அவங்களுடைய தொடர்பை நாம் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்லும் போதுதான் அதை முற்றிலும் பொறுப்பையும் ஒரு விளைவை நோக்கி நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சில தொகுதி பள்ளியில் பெண்கள் பிரயாணம் நிகழ்ச்சியில் மாணவராய் பெண்களும் கலந்து கொள்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லும் காரணம் பெண்கள் வந்து அப்படிப்பட்ட பள்ளிவாசலுக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்று சொல்கிறார்கள். தினமும் தொழுகை இடம் மட்டும்தான் பள்ளிக்குரிய இடம் என்று சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு கீழ்த்தரத்தில் தொழுகை நடந்தால் மாடியில் மாணவராய் பெண்கள் பிரயாணத்தில் கலந்து கொள்ளலாம் என்கிறார்கள். இது மார்க்க அடிப்படையில் சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு மாணவர்களுக்கு உள்ளவர்கள் வர முடியாது. குளிப்பு கடமையான ஆண்களும் பெண்களும் குளிப்பு கடமையான நிலையில் பள்ளியை பயன்படுத்த முடியாது. ஒரு கட்டாயத்தை பேரில் கிராஸ் பண்ணி போறது ஒரு அவசியமா இருந்தால் அது குற்றவில்லை. அது அதே சந்திலே அதான் சொல்லிட்டான். இப்ப அவருடைய கேள்வி என்னன்னா, பள்ளியில ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வந்து மாணவர்களுக்குள்ள பெற்றோர் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிறவங்க இது பள்ளி இல்லைங்கிறாங்க. இது மேல் தளம், இது பள்ளிவாசல் இல்லை, கீழ் தளம் பள்ளிவாசல் இல்லை பிரிச்சுக்கிறாங்க. இது சரியா கேட்கிறாங்க. இது பள்ளியா பள்ளி பள்ளி கிடையாது வீடு அப்படின்னு நான் பிடிச்சிக்கிட்டேன்னா அது வீடு தான். சுதாவுடைய மசூதியே அந்த சோத்துக்கு ஒரு கிராமத்தை தான் போட்டுருந்தாங்க. திரைக்கு அந்த பக்கம் ஒரு வீடு முடிவு வச்சுக்கிட்டாங்க. திரைக்கு அந்த பக்கம் ஒரு வீடு, திரைக்கு இந்த பக்கம் ஒரு பள்ளி அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப முடிவெடுக்கிற அதிகாரம் சம்பந்தப்பட்டவங்க தான் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவங்க இது பள்ளிவாசல், மேல்தளம் மதரசா, கீழ்த்தளம் வேறு பஞ்சாயத்து அலுவலகம் அப்படின்னு பிரிச்சாங்கன்னா மேலே நீங்க உட்காந்துருங்க. பள்ளியிலே இது அறிவிக்கப்பட்டதோ அந்த நீங்க விடாது. அது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் மார்க்க அடிப்படையில் சரியாக. பெண்கள் பகுதி டோக்கன் நம்பர் 9 ஆண்கள் பகுதி. கேள்வி போதாயிருச்சு. இந்த கேள்வியோட இறுதி கேள்வி கேள்வி மிச்சம்
சொன்னாங்க. அதனால் பெண்கள் நிறைய வந்துருக்காங்க, குழந்தைகளெல்லாம் அடுத்து வந்துருக்கிறதுனால அவங்க வீட்டுக்கு போய் அடுத்த வேலைகளோட இருக்கிறதுனால மழை வேலை மிரட்டிக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு போகணுங்கிறதுனால நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறோம். வேறு சந்தர்ப்பங்களில் மிச்சம் இருக்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் பார்க்க ஆரம்பிச்சாங்களா. இப்போதைக்கு கேட்கப்பட்ட கடைசி கேள்வி பதில் பார்க்கலாம். என்ன கேட்டாங்கன்னா, காது குத்துறது இன்னும் ஒரு கேள்வி கடைசியா, இன்னும் ஒரு கேள்வி கடைசியா, எங்களோட ஒரே ஒரு கடைசி தான் உண்டு. 2-3 கடைசி இருக்கு. சரி, இன்னொரு கடைசி வச்சுக்குவோம். காது குத்துறது சம்பந்தமாக குத்தக்கூடாதுன்னு இந்த காலமாக சொல்லிட்டு இருக்கோம். அது சரியில்லையே அப்படின்னு ஒரு வாதம், ஒரு அதிக ஆதாரமாக வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. காது குத்துறது கூடாது ஏன் சொன்னோம்? காது குத்துறதுங்கிறது அல்லா வச்சிருக்கிற படைப்புல மாற்றம் செய்யற மாதிரி இருக்குது. அல்ல அவரால் படைச்சிருக்கலாம், நம்ம எழுதி அவர்களே சரியில்லைன்னு சொல்லிட்டு அதில் ஓட்டை போடுற மாதிரி இருக்குது. அதனால இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்படி இருந்தால் ஒரு கத்தரா பண்ணுறோம். கத்தராவும் அதே மாதிரி தானே, எல்லாம் புதுசாக மட்டும்தான் அப்படின்னா அதில் வந்து நம்ம திரும்ப அந்த இதை வெட்டி எடுக்கிறதுங்கிறது எல்லாம் சரியா படிக்கிறங்கிற கருத்து தானே தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ரெண்டாவது, குரானுக்கு ஒரு செய்தி முரணாக ஹதீஸ் அமைந்தால் குரானை எடுத்துக்கொண்டு ஹதீஸை நாம ஓரங்கட்டி வைக்கிறதுனால அது சரியான நிலை அப்படிங்கும் பொழுது நம்ம கத்தனாக அப்படி எடுக்க மாட்டேங்கிறோம். காலத்தில் மட்டும் அப்படி இருக்கிறோம். ஒரு ஏதோ ஒரு ரெண்டே நிலைப்பாடு இருக்குது, நம்மளுடைய முடிவில் தவறு இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய சிந்தனை கருத்தானதான், சிந்தனை அதை சொல்லவே முடியாது. 2 கருத்துக்களுமே குரானிலும் ஹதீஸிலும் விளங்கிக் கொண்ட விஷயங்கள் தான். நேரடியாக காது குத்துறது சம்பந்தமா காது குத்துங்கள் அப்படின்னு அது குத்தினார்கள் என்று அதில் ஆதாரம் இருக்கா, குரான் ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இல்லை. அது குத்தக்கூடாது என்று குரான் அதில் நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறோம், அதுவும் ஆதாரம் இல்லை. சொல்லப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உள்ளுக்கு அப்படி சிந்திப்பது கருத்து கிடைக்குது, இந்த கருத்து கிடைக்குது அப்படின்னு விளங்கிக் கொண்ட கருத்துக்கள் தான். விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விளக்கத்தில் சரியும் இருக்கலாம், தவறும் இருக்கலாம். ஒருவருக்கு எது மார்க்க அடிப்படையில் கலாச்சார அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது ஒருவருக்கு 2 கருத்துல எந்த கருத்து சரியானது அவர் நினைக்கிறாரோ ஆதாரங்கள் முடிக்கணும். அவ்வளவுதான், இதுதான் சரியானது. விளக்க விஷயங்களை நம்ம போய் திரிக்க முடியாது. விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்து, நீங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரு கருத்துன்னு சொல்லி சொன்னா 2ஐயும் மக்கள் பற்றி வைக்க வேண்டியதான். 2 அல்லாஹ் பற்றி நான் சிந்திக்கும் பொழுது எனக்கு இதுதான் சரியில் படுது அப்படின்னு நீங்க ஒரு காரியத்தை செஞ்சா எதை செய்தாலும் நீங்கள் குற்றவாளியாக ஆக மாட்டீர்கள். நான் சொல்றதை கேட்கணும்னு அல்லா சொல்லியிருக்கான். அது ஒரு இயக்கம் சொல்றதை கேட்க அல்லா சொல்லியிருக்கான். அல்லாஹ் சொல்றதை கேளுங்க. அல்லாஹ் சொல்றதை நீங்க பார்த்தீங்க. காலத்துல பெண்கள் காதலில் இருந்த அணிவலங்களை கட்டி போட்டார்கள். அப்ப கமல் போட்டுக்கிறார்கள் விளங்குது, அதுவும் சரியா தெரியுது. இல்ல கமல் போட்டாங்கன்னா ஓட்ட போட்டுதான் கமலா போடக்கூடாதுனோ, ஓட்டதான் போடக்கூடாதுனோ, ஒருவேளை ஓட்டையெல்லாம் கமல் போட்டுப்பாங்களோ அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது நமக்கு தெரியல. எனவே 2 கருத்துக்கள் இருக்கிறது, 2க்குமான ஆதாரங்களும் முன்வைக்கப்பட்டுச்சு. அவருக்கு இருக்கிறவர்கள் நோக்கடி விடுங்க. நாம குத்த வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். குத்தலாம்னு உங்களுக்கு இந்த 2 உங்களுக்கு நோக்கடி வந்து வச்சு வேண்டது இல்ல சொல்ல காலத்தை நம்ம தள்ளி போட்டாங்கன்னா அப்பதான் திருமணம் கிடையாது, ஓட்ட போட்டு போடலாம் காரணம் உள்ளது. எனவே அது குற்றமாக இருந்திருந்தால் நேரடியாக சொல்ல தடுத்திருப்பாங்க. பச்சை குற்ற பழக்கம் இருந்துச்சு, நேரடியாக தடுத்தாங்க. வேறு எதையும் தீமைகள் இருந்துச்சு, நேரடியாக வார்த்தைகள் தடுத்தாங்க. அப்ப இதை மட்டும் நேரடியாக தடுக்காம அறிமுகமாக இருக்க வேண்டிய தேவை இருந்துச்சு. அன்றைய காலத்தில் இல்லாத ஒன்றை அறிமுக சொல்லி இருந்திருக்கணும். இது இந்த காலத்தில் புரியாது, எதிர்காலத்தில் உங்களுக்கு புரியட்டுமே. அந்த காலத்தில் இல்லாத தவறுகளை மறைமுக வார்த்தைகளில் தடுக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஒரு பிழை இருந்தது என்று சொன்னால் அதை நேரடி வார்த்தையில் தடுத்தாங்க. அப்படிதான் எல்லா வார்த்தையும் தவறுகளையும் தடுத்தாங்க. இதை பற்றி நேரடியாக சொல்லாமல் போவாங்க என்கிற கேள்வி நியாயமானதுதான். அதனால 2 கருத்துக்களுக்கும் இடமளிக்கிற வகையிலே தகவல்கள் இருக்கிறது. கேட்கிற மக்கள் அது குறித்து சிந்தித்து நீங்கள் முடிவெடுத்து உங்களுக்கு சரி என்று படுகிற எதுவாக இருந்தாலும் செய்ய வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்தாலும் செய்யாமல் இருக்கலாம், உங்களுக்கான ரைட்ஸ். செய்யலாம், செய்யக்கூடும் அனுமதி இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தாலும் அதுவும் உங்களுக்கான ரைட்ஸ். எதையும் இது சிறந்த கருத்து, அது உயர்ந்த கருத்து என்று நிலைநாட்டுவதற்கு எந்த செய்தியும் இல்லை. சகோதரர்களுடைய பாலமும் கேள்வியும் நியாயமானது படுத்துவதற்கு. ஆண்கள் பகுதி இறுதியான கேள்வி.
எல்லாம் பள்ளியில் சொல்லலாம்னு சொல்லிட்டு சியா பள்ளியில் சொல்லலாமா ஆதியார் பள்ளியில் சொல்லலாமா பள்ளிகள் எல்லாவற்றிலும் சொல்லலாம் அப்படின்னா காதியானிகளுடைய பள்ளி ஷியாக்களுடைய பள்ளி அதில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது சிந்தனைக்குரிய கேள்வி. மேலோட்டமா நம்ம சொல்றதா இருந்தா இந்த முடிவின்படி சொன்னால் அதையும் சொல்லலாம் தான் சொல்லணும். ஏன்னா அது எல்லாம் அந்த அம்சங்கள் இந்த வசனத்தின்படி யோசித்தால் அந்த அம்சங்களை பொருத்தி பார்க்க முடியாது. ஆனால் வேறு விஷயங்கள் அவங்க விஷயங்கள் நம்ம முரண்பட்டு நிற்கிறோம். அவர்களை முஸ்லீம்கள் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வதே பெரிய கருத்து முரண்பாடு இருக்கிற காரணத்தினால அது சற்று பரிசீலனைக்குரியது. ஷியாக்கள் காதியானிகள் சம்பந்தமான அப்படி ஒரு பள்ளி நமக்கு அதில் பெரும்பாலும் ஷியாக்கள் பள்ளியும் காதியானிகள் பள்ளியும் குறைக்கலாம். இருந்தாலும் அது குறித்த தகவலை சொல்வதற்கு முன்பாக ஒன்றுக்கு 2 முறை சொல்லுமா சிந்தித்து விட்டு அடுத்து வேறு ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா அதில் தெளிவுபடுத்தும். ஏன்னா அதில் வேறு பஞ்சாயத்து இருக்கிறது. பெரும்பாலான மார்க்கறிஞர்கள் அவர்களை முஸ்லீம்களுடைய பட்டியலுக்குள்ளே சேர்க்கவே தயக்கம் காட்டுறாங்க. அவங்க அந்த லிஸ்டே வரமாட்டாங்க. அவங்க அடிப்படைகளை மறுக்கிறாங்க. அப்ப அவங்க உருவாக்குறதை எப்படி அல்லாஹ்வை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிகளை பட்டியலுக்குள்ள சேர்க்க முடியும்ல எதிர்கேள்விகள் இருக்கிற காரணத்தினால் அது குறித்த பதிலை இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு தருணத்துல மீண்டும் சற்று அது குறித்து பார்த்து விட்டு படித்து விட்டு ஆய்வு செய்து விட்டு இன்ஷா அல்லாஹ் வேறு தருணத்துல தெளிவுபடும். ஒரு 700 ஆண்டு காலங்களாக நம்முடைய சமுதாயம் ஆட்சி செஞ்சு ஆனால் இன்று நம்ம ஒடுக்கப்பட்ட ஒரு மைனாரிட்டி அப்படின்றது ஒரு 20% 19-20% இருக்குது. ரொம்ப தாழ்வு சிஏஏ போன்ற இதெல்லாம் ரொம்ப இப்போ சிஏஏ என்ஆர்சி எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒடுக்குங்கிறதுக்காக வந்து பல முயற்சிகள் நடந்துட்டு இப்போ இயக்கங்கள் எல்லாம் 700 வருஷத்துக்கு முன்னால் புரட்சிகள் எப்படி ஏற்பட்டு இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்து அது மட்டும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தையும் நம்ம வந்து ஒருங்கிணைச்சு நம்ம போனோம்னா நம்மளுடைய கூட்டமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும். இயக்கங்கள் எல்லாம் நம்ம மார்க்க சொற்பொழிவை மட்டும்தான் பேசணுமா இல்லை வந்து ஆட்சி அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்தால் தான் புரட்சி உண்டாகுங்கிற ஒரு நிலைமை வந்தால் தங்களுடைய சூழ்நிலைகளை எப்படி இருக்கணும். இன்னும் மற்ற இயக்கங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏன் நம்ம வந்து மறுபடியும் ஒரு புரட்சியான ஒரு மகிழ்ச்சியான ஆட்சியை அமைக்க முடியாது. இது இல்லாமல் வந்து இன்றைக்கு பிரிஞ்சு கணக்கின்ற அனைத்து பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு இயக்கங்களையும் பிரிக்கப்பட்டு தான் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து சேரலாம் ஆகிடும். இப்போ இயக்கங்கள்னா வந்து பல கோடி மக்கள் வந்து பல லட்சம் மக்கள் இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கங்கள் அந்த இயக்கங்கள் எல்லாம் வந்து சேர்ந்து ஏன் வந்து நம்ம வந்து அமைக்கக்கூடாது ஆட்சி என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு நீண்ட காலமான ஆட்சி அதிகாரத்தில் இருந்து மக்களுக்கு ஒரு நல்லாட்சி வழங்கிய சமுதாயம் இன்னைக்கு அழியப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு உரிமைகளுக்காக வேண்டி போராடுகிற ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். மீண்டும் பழைய மாதிரி வருவதற்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறார். இயக்க ரீதியான செயல்பாடுகள் இன்னும் ஒருங்கிணைச்சு நம்முடைய ஆற்றல் எல்லாத்தையும் ஒருபுறமாக திருப்பி விட்டு நாம அதிகாரத்தை நோக்கி நடப்பதற்கான வழிகள் புரட்சிகள் வழிமுறைகள் எல்லாம் இருக்கிறாங்க கேட்கிறாங்க. வழிமுறைகள் இல்லாமல் நீங்கள் இருக்கதான் செய்கிறது. கடந்த காலத்தில் இருந்த நிலவரம் வேறு, இப்போ இருக்க நிலவரம் வேறு. அப்பொழுது அதிகார பணங்களை இருந்த அதிகாரம் படைத்து ஒரு சிறு குழு இருந்தால் போதும், ஆற்றல் படைத்து ஒரு நல்ல ராணுவம் இருந்தால் போதும். அந்த ராணுவத்தை கொண்டு இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி அந்த அதிகாரத்தை கையில் எடுத்துக்கலாம், பறிச்சிடலாம். இன்னைக்கு நாம் அந்த மாதிரியான அதிகாரத்தை திரட்டி அதிகாரத்தை எடுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு செஞ்சது மாறிடுச்சு. இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு என்பது அதிகாரமாக இருக்கிறது. அன்னைக்கு ஒரு 1000 ராணுவ வீரர்கள் இருந்தால் போதும், எதிரி படையை போய் அதிகரித்து அதிக காணியாச்சுன்னா ஆட்சி நம்ம கையில். ஆனால் இன்னைக்கு நம்ம எதிர்க்க முடியாது, நம்ம அடிக்கிறதுக்கு ஆயிரத்தில் இருக்கலாம், நம்ம எல்லாருமே அவனை அடிச்சுட்டு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த சட்டத்தில எல்லா சட்டத்துக்கும் மாறி தேர்தல் முறை அப்படிலாம் வந்துருக்கு பிறகு மக்கள் ஆதரவுங்கிற நிலையை நோக்கி நாம நடந்திருக்கிறோம். அந்த மக்கள் ஆதரவை நாம பெறுகிற வழிதான் அதிகாரத்தை பெறுவதற்கான வழி. மக்கள் ஆதரவை எப்படி பெறுவது? அதுதான் தோற்றத்திலே உங்களுக்கு தேர்தல் எதிர்பார்ப்பு முஸ்லீம்களுடைய என்னவாக இருக்குங்கிற செய்தியை சொல்லும்போது உங்களுக்கு சொன்னாங்க. நாம வெகுஜன அரசு
வழியாகத்தான், களமாடுவதன் வழியாகத்தான் மக்கள் ஆதரவை பெற முடியும். நமக்குள்ளேயே நாம் பேசிக்கொள்வது, நமக்குள்ளே நீங்க சொன்ன மாதிரி நமக்குள்ளே ஒரு கூட்டம் கொண்டு வர சொல்லிவிட்டு இப்போது அதிகாரத்தை பெறுவதற்கான வழி இல்லை. அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி இருக்கிற அனைவருடைய ஆதரவை பெற வேண்டும். அனைவருடைய ஆதரவை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான வேலைகளையும் பணிகளையும் நாம இறங்கி தலைமையில போட்டு செய்யணும். அதையெல்லாம் செய்யாம விரும்பின நமக்குள்ளே கூட்டத்தை மூட்டி மேல போட்டு பேசிக்கிட்டே இருந்தா அதிகாரம் கிடைக்குமான ஒரு காலத்தில் பேச்சாற்றலை தவிர பேச்சு செயல் வடிவம் பெறாத வரைக்கும் அந்த அதிகாரத்தை நோக்கி நடக்கிற எந்த வெளிச்சமும் நம்முடைய கண்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால அதுக்கு நம்ம எல்லாம் தயாராகணும். உலகத்தை என்ன கேட்டா இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புடைய அரசியல்ங்கிறது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறது. வெகுஜன அரசியல் ரொம்ப ஆகல. வெகுஜனம் சொல்றாங்க கூட ஏதோ பேருக்கு ஒரு 2 நிர்வாகி, ஒரு முஸ்லீம், ஒரு இந்து நிர்வாகி, ஒரு கிறிஸ்தவ ஒரு நிர்வாகி அப்படி போட்டு நாங்கள் தங்களை வெகுஜன அரசியல் செய்யக்கூடியவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி எடுக்கப்படுகிறதே தவிர நிஜமாகவே அப்படி ஒரு அரசியலாக மாறி இருக்கிறதாக மாற்றணும். நாம நம்ம பேர்கள் சொல்ற வரை இது முஸ்லீம் அமைப்பு, இது முஸ்லீம் அரசியல் கட்சி அப்படின்னு அடையாளப்படுத்துகிற வகையில் தான் இருக்கிறது. நீங்க என்ன பேர் வச்சுதான் தருவோம். முஸ்லீம்கள் வட்டத்துக்குள்ள முஸ்லீம் வாக்குகளை மட்டுமே எதிர்பார்த்து அப்படித்தான் நம்முடைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில வேலைகளை முன்னெடுத்தாலும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது. மற்றவங்க செய்யறது போய் நம்ம ஜாயின் வச்சுக்கிற வேலையை தான் செய்ய வேண்டும் தவிர நாம முன்னின்று களமாடக்கூடிய வேலைகளை எல்லாம் குறைஞ்சு போச்சு. அதற்கான சிந்தனை ஓட்டத்தை முதல்ல உண்டாக்கணும். இப்ப முதல்ல பேசுறது மாதிரி வெகுஜன அரசியலில் பங்கெடுப்பது, வெகுஜன மக்களுக்காக பாடுபடுவது, அந்த விஷயங்களுக்காக போராடுவது, அவர்களின் நலன்களை குறித்து பேசுவது, களமாடுவது, இந்த வேலைகளை செய்து 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 மக்கள் ஆதரவை பெற்று அந்த மக்கள் ஆதரவின் வழியாக அதிகார மையத்தை அடைகிற வழிதான் இன்றைக்கு மிச்சம் இருக்கிற வழி. அது ஒரு நீண்டகால செயல் திட்டத்தோடு கலந்து போறோம். இன்னைக்கு கல்வி தெரிஞ்சு அதை எங்கேயா நாளைக்கான பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனால் அதுக்கான செயல் திட்டத்தை வகுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்குலமாக அந்த இலக்கை நோக்கி நாம் நகர்ந்தால் முடியாததில்லை, கண்டிப்பாக முடியும். அதுக்காக மாற வேண்டிய மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை முஸ்லிம் சமூகத்திற்கும் இயக்கத்திற்கும் இயக்க தலைமைகளுக்கும் இருக்குங்கிறத மட்டும்தான் இப்போதைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது. நிறைய சகோதரர்களுக்கு கேள்வி நிறைய இருக்கு. நேரம் இல்லாமல் முடிச்சுக்கிறோம், வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக கண்டன ஒரு தீர்மானத்தை சகோதரர் ஆசிக் வாசிப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் என்றும் நிலவட்டுமாக என்று சொல்லி எனது தீர்மானங்களை வாசிக்க இருக்கிறேன். நாம் அனைவரும் வந்தோம் கலைந்தோம், இதற்கான கூலியை மறுமையில் நல்லா கொடுப்பான். ஆனால் இந்த தீர்மானங்கள் தான் நம் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். தீர்மானம் 1, டெல்லியில் விவசாயிகள் போராடி வரும் வேளாண் திருத்த சட்டத்தினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். கை உயர்த்தி அல்லாஹ் சொல்லுங்க. தீர்மானம் 2, கும்பகோணம் நகராட்சி பகுதியில் உள்ள ரோடுகளை பாதாள சாக்கடை சீரமைப்பு பணி என்ற பெயரில் நகரை சுற்றி சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு தினம் சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. இது உயிரிழப்பும் ஏற்படுகிறது. உடனே நகராட்சி நிர்வாகம் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 3, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் EVM மிஷின் பதிலாக ஜனநாயகத்தை காக்க வாக்கு சீட்டு முறையை தேர்தல் ஆணையம் அமல்படுத்த வேண்டும் என்று இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 4, கும்பகோணம் நகரில் வாகன போக்குவரத்துக்கு இடையூறாக விபத்தை ஏற்படுத்தும் நாய்களையும் மற்றும் ஆடுகளையும் உடனடியாக அமல்படுத்த இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 5, சோழபுரம் பகுதியில் தொடர்ந்து திருட்டு கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை தடுக்க உடனடியாக சோழபுரத்தில் காவல் நிலையம் அமைக்க இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். தீர்மானம் 6,
இஸ்லாத்தின் மீது கலவரத்தை தூண்டும் விதமாக தொடர்ந்து வன்மமாக சமூக ஊடகங்களில் தொடர்ந்து பேசி வரும் மறைந்த நடிகர் இசுவின் மகன் பாலகௌதம் மற்றும் சங் பரிவார கூட்டத்தினை உடனடியாக காவல்துறை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நன்றி உரை சகோதரர் ரியாஸ் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தந்த ஏழைகளுக்கு எங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காலை முதல் ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழையை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் அகில இந்திய மாவட்ட நிர்வாகிகள், பாஜக மாநில நிர்வாகிகள், எஸ்டிபி மாவட்ட நிர்வாகிகள் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு முதல் ஒத்துழைப்பு தந்த சகோதர சகோதரிகள் மன்ற உறுப்பினர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்தாப் சகோதரர் அல்தாப் இங்கே வந்து கலந்து கொண்டிருக்காங்க. இந்த கூட்டத்தை தொடர்ந்து அவர்களிடத்தில் ஏதேனும் கலந்துரையாடல் நாங்கள் வந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளோம். நீங்கள் இருந்து அவர்களிடத்தில் எதுவும் கேட்க விரும்பினா பெண்களுக்கு இல்லாமல் ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்து அவர்களிடத்தில் கேள்வி கேளுங்க. இன்ஷா அல்லாஹ். துஆ உதவி கலந்து கொள்கிறேன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.